இயேசுவுடைய ரகசிய வருகையின் கடைசி நிமிடங்கள்ல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வருகை என்ன அளவுக்கு இருக்குன்னா, இப்போ நம்ம இருக்கிற காலத்துல அவர் வரப்போறாரு. அல்லேலூயா. ஆமா, உங்க காலத்துல வரப்போறாரு. ஐயா உங்க காலத்துல வரப்போறாரு. இனி காலதாமதம் பண்ண போறது இல்ல. அல்லேலூயா. இந்த காலகட்டத்துல இயேசு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? இயேசு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? இன்றைக்கு இயேசு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத பார்க்க போறோம். நாளைக்கு 2வது வருகையோட அந்த கடைசி நிமிஷ ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அல்லேலூயா. ரெடி தானா? இந்த கூட்டங்களின் முடிவுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடைசி கால அபிஷேகம் உங்க மேல இறங்குது. அல்லேலூயா. ஆமா, அற்புதங்களை செய்யற வல்லமை, போதக வரம், ஜெபம் பண்றது, வேத தியான வரம் எல்லாமே உங்களுக்கு 1 மடங்கு இல்ல. எத்தனை மடங்கு வேணும் உங்களுக்கு? 2 மடங்கு. 2 மடங்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம நிறைய நம்ம செய்தி கேட்கிறோம். தொடர்ந்து செய்திகள் கேட்கிறோம். ஆனா செய்திகள் கேட்ட பிறகு, ஆண்டவருடைய வார்த்தைகள் கேட்ட பிறகு என்ன செய்யணும்? எத்தனை கொடுக்கணும்? 100ம் 60ம் 30மாக என்ன தரணும்? பலன் தரணும். பலன் தரணும். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அது உள்ள போய்கிட்டே இருக்குது. வசனங்கள் உள்ள போய்கிட்டே இருக்குது. வசனங்கள் உள்ள போய்கிட்டே இருக்கு. பிரசங்கியார் மாத்தி பிரசங்கியார் ஏரோப்ளேன் தாண்டி வராங்க, பஸ்ல வராங்க, ட்ரெயின்ல வராங்க, ஆண்டவருடைய வசனங்களை செய்திகளா கொடுத்துட்டு போறாங்க. ஆனா உள்ள போறது அடுத்தது எத்தனை மடங்கு? இயேசு என்ன சொல்றாரு? 100ம் 60ம் 30மா பலன் தரணும். அல்லேலூயா. 100ம் 60ம் 30மா பலன் தரணும். இது வரைக்கும் அது பலன் தரலன்னா இன்னையில இருந்து அது பலன் தரணும். ரைட் தானா? இதைத்தான் இயேசு எதிர்பார்க்கிறார். இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் அப்படின்னு கேட்டா, பரலோக ராஜ்யத்தை நமக்கு கீழே கொண்டு வரதுக்கு வந்தார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? அவர் எங்க? அவருடைய சிங்காசனம் எங்க இருக்குது? ஏசாயா 66:1 சொல்றாரு, வானம் எனது சிங்காசனம். ஏசாயா 66:1. வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. பூமி எனக்கு பாதப்படி. இதுதான் நமக்கு தெரிந்தது. அவருடைய சிங்காசனம் அங்க இருக்கு. அங்க இருந்து அது என்ன பண்ணாரு? அந்த சிங்காசனத்தை கீழே கொண்டு வந்து அதை எங்க கொண்டு வந்துட்டார்? கடைசியில நமது உள்ளத்துக்குள்ள, இருதயத்துக்குள்ள கொண்டார். அந்த சிங்காசனத்தை இங்க போட்டார். இதுதான் இயேசு செய்தது. இந்த பரலோக ராஜ்யம்னா என்ன அப்படிங்கறத நம்மள தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆவியானவர் விருப்பப்படுறார். அல்லேலூயா. எல்லாம் முடிச்சு டிகிரி, போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் பண்ணி முடிச்ச பிறகு, ஐயா நீங்க ஒன்னாப்ல என்ன மேட்டர் ஆனா ஆவன்னா தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இது. அல்லேலூயா. அதுதான் ஆனா ஆவன்னா தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது. எனக்கு என்ன கத்துக் கொடுக்க வைக்கிறார் தெரியுமா? ஆனா ஆவன்னா கத்துக் கொடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. நான் யாருன்னா, எனக்கு என்ன அபிஷேகம் கொடுத்திருக்கிறார்னா, கடைசி கால அபிஷேகம், சபையை தட்டி எழுப்புகிற அபிஷேகம். இதுதான் எனக்கு கொடுத்திருக்க அபிஷேகம். ஆனா என்னை வச்சு அவர் சொல்றது என்னன்னா, பெரிய ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லல. அவர் சொல்லிக் கொடுக்கிறது ஆனா அவனா சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆனா அவனாவை தான் 2 நாள் பார்க்க போறோம். இந்த 2 நாள் பார்க்க போறது ஆனா அவனா பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்தை பூலோகத்துக்கு கொண்டு வந்து நம்மளுக்கு உள்ள கொண்டு வர்றதுக்கு தான் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தார். இதை குறித்து கொஞ்ச நேரம் நம்ம தியானம் பண்ண போறோம். ஏற்கனவே தாமதமானனால கொஞ்சம் ஸ்பீடா போறோம். இல்லையா? அப்போ இந்த பரலோக ராஜ்யம்னா என்ன நம்ம பார்க்கிறோம். லூக்கா 17வது அதிகாரம் 20-21 வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம். இயேசு சொன்னதை வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம். லூக்கா 17:20. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள் இருக்கிறதே என்றார். இதோ தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இது எப்படி நமக்கு கிடைக்கப்பட்டதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது நமக்கிட்ட இருக்குதா? இந்த தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு நமக்கு உள்ள இருக்குதா? இதைத்தான் இன்னைக்கு ஆய்வு பண்ண போறோம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் இப்ப அவர் சொல்லி இருக்கிறது, இயேசு சொல்லி இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள் இருக்கிறதேன்னு இருக்கிறாரு. உங்களுக்குள். அவர் இன்னைக்கு இந்த லூக்கா 17:21 தேவனுடைய ராஜ்யம் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, அது உங்களுக்குள் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது
அன்றைக்கு உள்ள இருந்ததா அப்படின்னா இல்ல. அன்றைக்கு அது உள்ள இல்ல, வெளியில, அது பூமியில இயேசு நடமாடிக்கொண்டிருந்தார். இயேசு அவர் தான் அன்னைக்கு பரலோக ராஜ்யம். அவர் உள்ளுக்குள்ள இல்ல, வெளியில நடமாடிக்கிட்டு இருந்தார். பூமிக்கு வந்துட்டாரு, ஆனா உள்ள இல்ல. அல்லேலூயா. அவர் இங்க சொல்லி இருக்கிறது என்னன்னா, எதிர்காலத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். எதிர்காலத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அவரே இயேசுவே இங்க சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அவர் இதை ஆரம்பிக்கும் போது சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறது என்ன சொன்னிருக்கிறாரு? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இதைத்தான் யோவான் ஸ்நானகன் சொன்னான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவும் அதே தான் ரிப்பீட் பண்ணாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்படின்னா அவர் தான் பரலோக ராஜ்யத்தை கீழே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனாலும் சொல்றாரு பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யம் என்ன இங்க சொல்றாரு? அது உங்களுக்குள் இருக்கிறதே. இப்ப நான் சொல்றேன், அது அன்றைக்கு தேதிக்கு உள்ள இல்ல, அது வெளியில இருந்தது. அது வெளியில இருந்தது. மார்க் 9வது அதிகாரம் 1வது வசனம். மார்க் 9:1 பாத்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, மார்க் 9:1, அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மறுபடியும் படிப்போம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவுடைய தீர்க்க தரிசனம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் அவங்க மறிக்க மாட்டான்னு சொன்னாரு. இது என்ன அர்த்தம்? அல்லேலூயா. இது என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்னா, அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார், பரமேறி போனார். பரமேறி போகும்போது என்ன சொன்னாரு? அங்க போறதுக்கு அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பரமேறி போறதுக்கு முன்னால 8வது வசனத்துல சொல்றாரு, 8வது வசனத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதை குறித்து அவர் சொல்லும் பொழுது 5வது வசனத்துல சொல்றாரு, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ காத்திருங்கள்னு சொல்லிட்டு 8வது வசனத்துல சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எப்படியா எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதை சொல்லிட்டு போனாரு. கரெக்டா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் நம்ம பார்க்கிறோம், 2வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியும். எல்லாரும் என்ன பண்ணாங்க? அந்நிய பாஷையில பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அந்நிய பாஷை பல பாஷைகள்ல பேசினாங்க. அப்போ இந்த பரலோக ராஜ்யம்னு அவர் சொல்றது என்னன்னா, பலத்தோட அது இறங்குச்சு. இது பலத்தோடு இறங்கினத இதுக்கு பின்னால நம்ம பார்க்கிறோம். 2 விதத்துல பார்க்கிறோம். இந்த பரலோக ராஜ்யம் வெளியில இருக்கும் பொழுது பேதுரு அவரோட இருந்தான். ஆனா இவனும் அவரோடு சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொன்னவன என்ன சொன்னான்? சேவல் கூவுறதுக்கு முன்னால எத்தனை தடவை மறுதளிச்சான்? 3 தடவை மறுதளிச்சான். இவன் பரலோக ராஜ்யம் என்ற இயேசு கூடவே இருந்தவன். இயேசு அற்புதங்களை செய்யும் போது கூட இருந்தான். அவர் மறுரூப மலையில மறுரூபமாகும் பொழுது அவர் உடை வெண் வஸ்திரமா மாறினதை பார்த்தான். மோசேயோடும் எலியாவோடும் அவர் சிலுவை பாடுகளை குறித்து பேசுகிறத நேரம் பார்த்தான். அடுத்தது இவரின் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க, இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த குரலை எல்லாம் கேட்டான். கடல் மேல இயேசு நடந்து வந்தார். நானும் நடக்கணும்னா சரி நடப்பான்னாரு. கடல்ல நடந்தான். இவ்வளவு அற்புதங்கள். இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகின் தொடலும் மக்கள் கேட்கிறாங்க, பிணியாளிகள் கேட்காங்க. தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். இதெல்லாம் பார்க்கிறான். பார்த்துட்டு என்னாச்சு? இயேசுவோடு இவனும் ஒரு ஆள் தான் சொன்னவன். என்ன சொன்னா? சபிக்கவும் சத்தியம் செய்ய துவங்கினான். அப்ப பரலோக ராஜ்யம் வெளியில இருக்கும் பொழுது இயேசு இங்க சொல்றாரு பலனடைந்து. அந்த பலன் இல்லை. எதிரி தாக்கும் போது, ஆவுக்குரிய தாக்குதல் கொடுக்கும் பொழுது அதுல நிக்கிறதுக்கு பலன் இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் பலத்தோடு இறங்கும் போது இறங்குறத காண்கிறதுக்கு முன்னால நீங்க இங்க ஒரு சிலர் இருக்கீங்க, மறிக்க மாட்டேங்கன்னு இயேசு சொன்னாரு. இது அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் இறங்குனதுதான் பரலோக ராஜ்யம் மனுஷனுக்கு உள்ள வந்ததுல
முதல் அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த பரலோக ராஜ்யம் வெளியில இருக்கும் பொழுது, அன்னைக்கு அவர் மாம்சத்துல இருக்கும் பொழுது அவர்களுக்கு உள்ள அவர் வரல. 3.5 வருஷம் அவரோட சுற்றி திரிந்தாங்க சீஷர்கள். ஆனா கெத்செமனே தோட்டத்துல அத்தனை பேரும் அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அத்தனை பேரும் அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் உடல அத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க. ஆனா இந்த பரலோக ராஜ்யம் என்ற பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு உள்ள வந்த உடனே அதே ஓடி போன பேதுரு என்ன சொல்றான் பாருங்க. 2 பேதுரு 1வது அதிகாரத்துக்கு வாங்க. அதே ஆளுதான் அவன் எப்படி மாறி போயிருக்கிறான்னு பாருங்க. 2 பேதுரு 1வது அதிகாரத்துல அவன் சொல்றான், தன்னுடைய மரணத்தை குறித்து அவன் பேசுறான். 13வது வசனம் அவன் சொல்றான், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகின்றேன். அல்லேலூயா. அவன் சொல்றான், ரொம்ப தாராளமா தன்னுடைய மரணத்தை பத்தி பேசுறான். ஆனா இந்த பரலோக ராஜ்யம் என்ற பரிசுத்த ஆவியானவர் தனக்குள்ள பேதுருவுக்குள்ள வர்றதுக்கு முன்னால இதே பேதுரு எப்படி பிஹேவ் பண்ணிருக்கான் பாருங்க. மார்க் 8வது அதிகாரம் 31-32 பார்ப்போம். மார்க் 8. இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்கிறோம்னா நமக்கு உள்ள பரலோக ராஜ்யம் வந்திருக்கா. மார்க் 8 31 32 33 நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெளிந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க துவங்கினார். இயேசு போதிக்க துவங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள துவங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அல்லேலூயா. இவன் இயேசுவை கடிந்து கொள்ள துவங்கினான். ஏன்னா அவர் சொன்னார், தாராளமா சொன்னாரு, தன்னை சிலுவையில அரைஞ்சு கொல்ல போறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தாராளமா சொன்னாரு. சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வருது. அவன் சொல்றான், இது உமக்கு நேரக்கூடாதுன்னு இயேசுவுக்கு புத்தி சொல்ல துவங்கிட்டான், கடிந்து கொள்ள துவங்கிட்டாங்கிறத பாக்குறோம். பரலோக ராஜ்யம் வெளியில இருந்தது. அவன் இப்படி பண்ணான். இதற்கு பிறகு நிற்க திராணி இல்லாம இயேசுவை மறுதளிச்சுட்டு ஓடி போனான். இது பரலோக ராஜ்யம் இன்னும் உள்ள வரல. பரலோக ராஜ்யம் வெளியில தான் இருக்குது. சிலுவையில அறையப்பட போகுது. அவர் வெளியில இருக்கிறாரு. மனித உடல்ல அவர் இருக்கிறாரு. இப்போ உள்ள வந்தாரு இயேசு பரிசுத்த ஆவியானவர். உள்ள வந்த பிறகு இதே பேதுரு 2 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்துல என்ன சொல்றான், எனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவித்தபடி என்னுடைய உயிர் என்னோட கூடாரத்தை விட்டு போறது சீக்கிரம் நடக்கும் என்று நிச்சயித்து இயேசு செய்த அதே விஷயத்தை இவன் செய்யறான். தன்னுடைய மரணத்தை பத்தி தாராளமா பேசுறான். அல்லேலூயா. தன்னுடைய மரணத்தை பத்தி தாராளமா பேசுறான். யோவான் சொல்றான், யோவான் பத்மு தீவுல அவனை கொண்டு அடைச்சிருக்காங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல யோவான் தன்னை குறித்து சொல்றான். இவனை கொண்டு எண்ணெய் கொப்பரையில போட்டு சுட வச்சு பார்த்தாங்க, அப்பவும் மறிக்கல. அவன் சொல்றான், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவான் ஆகிய நான்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளுக்கு உடன் பங்காளன் ஆயினான். இவன் தான் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடினாள். இயேசுவை பிடிக்க வந்தவன கெத்செமனே தோட்டத்துல கடைசியில ஒரு ஆள் வஸ்திரத்தை விட்டு ஓடினது இவன் தான். ஓடி போயிட்டான். அப்படி ஓடினா, நம்ம தமிழ்ல சொல்லுவோம், துண்டா காணும் துணியை காணும் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஓடினாலும் யோவான். ஆனா இவன் கடைசியில பாருங்க, என்னை எண்ணெய் சட்டியில போட்டு பொரிச்சாலும் நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன்னா. காரணம், பரலோக ராஜ்யம் என்னாச்சு, உள்ள வந்துட்டு. அல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யத்தை வானத்திலிருந்து கீழே இறக்கி அதை கடைசியில மனுஷனுக்கு உள்ள கொண்டு வந்ததுதான் இயேசு கிறிஸ்து செய்த பெரிய அச்சீவ்மெண்ட். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில அவர் மரித்தார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லா பாவிகளுக்காகவும் மரித்தார். அதை யாரும் அதை பீலிட்டில் பண்ணவே முடியாது. மிக பெரிய தியாகம். அல்லேலூயா. மிகப்பெரிய தியாகம். பாவிகளுக்காக நாம் பாவத்துல இருக்கும் பொழுதே நமக்காக அவர் மரித்து அவர்தான் தேவகுமாரன்கிறதை எப்படி நிரூபிச்சார்? ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல பாக்குறோம்.
கொஞ்சம் பேருக்கு டவுட்டா இன்னும் அவர் மனுஷகுமாரனா சன் ஆஃப் மேரியான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு தேவகுமாரன்கிறத எப்படி நிரூபிச்சிட்டாரு? பலமா அவர் மரித்தோரிலிருந்து 3வது நாள் உயிர் தெழுந்ததிலிருந்து அவர் தான் தேவகுமாரன்கிறத நிரூபிச்சிட்டார். கைவேத்த அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அவர் தேவகுமாரன், அவர் தேவகுமாரன் பலமா நிரூபிச்சிட்டாரு. அதே இதுல நம்ம பார்க்கிறோம், ரோமர் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கிறோம், உயிர் தெழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இனி மரணம் அவரை ஆட்கொள்வதில்லை. அப்போ இயேசு தேவகுமாரன் என்று பலமாக நிரூபிச்சிட்டாரு. ஆனா அவர் செய்த மிக பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன தெரியுமா? அவர் சிலுவையிலிருந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு. அச்சீவ்மெண்ட்ல ஒரு மெயின் பார்ட் முடிச்சிட்டாரு. பாவத்துக்கான விலையை கொடுத்துட்டாரு. பிசாசின் தலையை நசுக்குனாரு. பிசாசு கையில இருந்து என்ன வாங்கினாரு? மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோள்களை வாங்கினாரு. 2 திறவுகோள்களை பிசாசு கையில வாங்கினாரு. அவர் ஆவியை ஒப்படைச்சாரு. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்துல இயேசு தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார், பிதாவிடம் ஒப்படைக்கிறார். ஒப்படைச்ச உடனே என்னாச்சு? வெளிப்படுத்தல் 1:18. அவர் செஞ்ச அச்சீவ்மெண்ட் நிறைய, எதையும் நம்ம பீலிட்டில் பண்ண முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஹைலைட் பண்றது, அவர் மரித்தது, அவர் உயிர் தெழுந்தது, அவர் மரணத்தின் பாதாளத்துக்குள்ள திறவுகோல் வாங்கினது, இதெல்லாம் மேஜர் அச்சீவ்மெண்ட், பெரிய அச்சீவ்மெண்ட். அதை யாராலும் பண்ண முடியாது, அவரால் தான் பண்ண முடியும். அதை பண்ணினார். ஆனா இது எதையும் பீலிட்டில் பண்றதுக்கு இல்லை. ஆனா கடைசியா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அதைத்தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, வெளிப்படுத்தல் 1:18 அவர் அச்சீவ் பண்ணது. அவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஆவியை ஒப்படைச்ச உடனே நேர பாதாளத்துக்கு போனார். பாதாளத்துக்கு போய் என்ன பண்ணார் தெரியுமா? பிசாசு கையில இருந்தது. என்ன பண்ணாரு? மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். பிசாசு கையில இருந்தது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோள்கள். அன்னைக்கு யாரனாலும் அவனால மரிக்க வைக்க முடியும், யாரனாலும் கொல்ல முடியும். அந்த அதிகாரத்தை வாங்கி வச்சிருந்தான். இன்னைக்கு அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா கல்வாரி சிலுவையில் இயேசு தன்னுடைய ஆவியை ஒப்படைச்ச உடனே பிசாசு கையில இருந்து அந்த அதிகாரத்தை தான் கையில எடுத்துட்டாரு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாதாளம் கீழே தான் இருக்கு, பூமிக்கு கீழே தான் இருக்கு. பாதாளத்துக்குள்ள திறவுகோள்கள் ஒரு காலத்துல இயேசு வர்ற வரைக்கும், அவர் பாவத்துக்கான விலையை கொடுக்கிற வரைக்கும் அந்த திறவுகோள்கள் பிசாசு கையில இருந்து அதையும் வாங்கிட்டாரு. இன்னைக்கு பாதாளத்துக்குரிய திறவுகோள்களும் இயேசு கையில இருக்குது, மரணத்துக்குரிய திறவுகோள்களும் இயேசு கையில இருக்கு. அல்லேலூயா. அர்த்தம் என்னன்னா, யாராவது ஒருத்தர் மரிக்கணும்னா, காலம் வர்றதுக்குள்ள மரிக்கணும்னா இயேசு அனுமதி இல்லாம ஒருத்தர் மரிக்க முடியாது. அல்லேலூயா. அது என்னன்னாலும் சரிதான், அது வியாதினாலும் சரிதான், ஆக்சிடென்ட்னாலும் சரிதான், வேற எந்த மெத்தட்னாலும் சரிதான், இயேசு அனுமதி இல்லாம யாரும் மரிக்க முடியாது. இதுதான் புதிய ஏற்பாட்டுல அவர் தன்னுடைய ஆவிய சிலுவையில ஒப்படைச்சனால இயேசு தான் கையில பெற்ற வல்லமை. அந்த வல்லமை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு இருக்குது. அல்லேலூயா. எப்படி? நீங்களும் நானும் இயேசு அனுமதி இல்லாம மரிக்க முடியாது. பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது, நம்ம உயிர் மேல அதிகாரம் கிடையாது. ஆக்சிடென்டா ஒன்னாகாது. உங்க சகோதரனை ஆக்சிடென்ட்ல கொல்லணும்னு எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தான். வெஹிக்கிள் மட்டும் உடையும், நான் மட்டும் அப்படியே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி வந்துகிட்டே இருக்கேன். இயேசுக்குள்ள வர்றதுக்கு முன்னாலேயும் அப்படிதான், இயேசுக்குள்ள வந்த பிறகு கடந்த வருடம் ஒரு வெஹிக்கிளை ஒரு லாரிக்குள்ள தள்ளி பார்த்தான். வண்டி மட்டும் கொஞ்சம் உடைஞ்சது, எனக்கு ஒன்னாகல. அல்லேலூயா. அவனுக்கு அந்த அதிகாரம் எடுபட்டு போயிட்டு. இதெல்லாம் அன்டவுட்டபிளி பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ். சிலுவையில தன்னுடைய ஆவியை, சிலுவையில பாடுபட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தன் உயிரை கொடுத்தது. அது இயேசுவை போல வேற யாரும் கிடையாது. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது அவர் ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாது. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது இயேசு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோள்களை வாங்கினது அவர் கையில தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியாது, எல்லாமே யூனிக். ஆனா அவர் செய்த கடைசி ஒரு விஷயம், பரமேறி போன உடனே கடைசியா செய்தது என்னதுன்னா, கரெக்டா அந்த அப்போஸ்தலர் 2:2 பாக்குறோம் பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியானவரை, தன்னுடைய ஆவிய பிதாவிடமிருந்து அனுமதி பெற்று அதை கீழே அனுப்பினாரு பாத்தீங்களா அவருடைய சீஷர்களுக்கு. பரலோக ராஜ்யம் என்ன வந்துருச்சு? இப்போ வெளியில இல்ல, அது எங்க வந்துருச்சு? உள்ளே வந்துருச்சு. அல்லேலூயா. கைய நல்லா உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய ஆலயம்னா என்னது? நீங்களே தேவனுடைய
ஆலயமா இருக்கு. 1 கொரிந்தியர் 3:17, 1 கொரிந்தியர் 3:17, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இயேசு, அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்ற பரலோக ராஜ்யம் இன்னைக்கு எந்த கட்டடத்துக்குள்ளேயும் கிடையாது. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆலயம் என்றால் நீங்க தான். நீங்க ஒவ்வொருத்தரும் ஆலயம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயம்னா நான் ஒரு தேவனுடைய ஆலயம். இப்போ நான் என்ன தேவனுடைய ஆலயம்னு சொல்லணும்னா எனக்குள்ள என்ன இருக்கணும்? பரலோக ராஜ்யம் உள்ள இருக்கணும். பரலோக ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் இயேசு தெளிவா அங்க சொல்லியிருக்கிறாரு. லூக்கா 17:21 மறுபடி பார்ப்போம். இப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். லூக்கா 17:21 அவர் சொல்றாரு, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. அதாவது பரலோக ராஜ்யம் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்றதுக்கு வராதான். வேளாங்கண்ணியில இருக்கு, இல்லைன்னா இந்திய பெந்தேகோஸ்தே சபையில இருக்கு, இல்லைன்னா சிஎஸ்ஐ சபையில இருக்கு. எனக்கு கரெக்டா கிடைக்குது பாருங்க, நல்ல வளைவலா இருக்கு பாருங்க. இங்கதான் பரலோக ராஜ்யம் இருக்குது, வேளாங்கண்ணியில இருக்குது, இல்ல இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்றதுக்கு, சாந்தோம்ல இருக்கு சொல்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. கட்டடங்களில் எந்த கட்டடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு வாசமாய் இருக்க மாட்டார். அவர் வாசமாய் இருப்பதில்லை. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அழகா சொல்றாரு. இது நிறைவேறினது எங்க நிறைவேறிருக்கு? அப்போஸ்தலர் 2:2 நிறைவேறிச்சு. இதுதான் இயேசு செய்த கடைசியாக செய்த மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். என்ன பண்ணார் தெரியுமா? சக்சஸ்ஃபுல்லா பரலோக ராஜ்யத்தை கீழே கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் நம்ம உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதா என்றார். அல்லேலூயா. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். எபேசியர் 4:6 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அல்லேலூயா. நமக்கு உள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ள. ரைட். இப்போ இந்த பரலோக ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறதா? இதான் கேள்வி. நான் இப்ப வர்றது, நான் சொன்னேன் என்ன கத்துக் கொடுக்க போறேன்னு சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன்? ஆனா அவன் என்ன கத்துக் கொடுக்குறான்? எனக்கு கடைசியில பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன ரூட்ல கொண்டு வந்து விட்டுட்டாரு? ஆனா அவனா கத்துக் கொடு அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. இப்போ இந்த பரலோக ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறதா? அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் வல்லமையாக எடுப்போம். மார்க் 9:1 மறுபடி படிப்போம். பரலோக ராஜ்யம் வந்தா அது எப்படி வருது பாருங்க. அவர் சொல்லி இருக்கிறாரு, இங்க இருக்கிற ஒரு சிலர் பார்ப்போம். அவர் பரிசல்ல, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அப்ப தேவனுடைய ராஜ்யம் வந்ததுன்னா அது எப்படி வருங்க? எப்படி வரும்? பலத்தோடு வரும். சகோதரர்கள் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்தா எப்படி வருங்க? பலத்தோடு வரும். நம்ம பார்க்கிறோம் இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி பலத்தோடு வந்ததுன்னு பார்க்கிறோம். அன்றைக்கு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல யூதர்கள் மேல இறங்குச்சு. அடுத்தது அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44வது வசனத்துல புறஜாதியர் மேல இறங்குது பாருங்க. அப்போஸ்தலர் 10:44 பரலோக ராஜ்யம் இறங்குது. அது எப்படி இறங்குது பாருங்க. 44, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இறங்கின உடனே அவங்க என்ன பண்றாங்க? அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்போ பரலோக ராஜ்யம் நமக்கு உள்ள வந்துருச்சுன்னா அதுக்குள்ள ஒரு அடையாளம் என்னங்க? முதல் அடையாளம் என்ன? பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வந்துட்டுனா முதல் அடையாளம் என்னங்க? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரணும். அப்படி வந்தார்னா எப்படி அந்த அடையாளம் வெளியே தெரியுது? அந்நிய பாஷையில பேசணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷை நமக்கு உள்ள வரல அப்படின்னா பரலோக ராஜ்யம் இன்னும் எங்க இருக்குது? வெளியில இருக்குது. இங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சபைக்கு வந்துகிட்டு இருக்கலாம். வேதம் தான் சொல்லுது சபைக்கு வந்துகிட்டு இருக்கலாம். என்ட்ரி பாயிண்ட், நான் பரலோக ராஜ்யம் பலத்தோட வரதை பத்தி சொல்ல. பரலோக ராஜ்யம் ஜஸ்ட் என்ட்ரி ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்நிய பாஷை அடையாளத்தோடு நம்ம பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றதுதான் பரலோக ராஜ்யம் நமக்கு உள்ள வந்திருக்கிற முத்திரை அடையாளம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஐயா, எனக்கு பரிசுத்த ஆவி இருக்குது, ஆனா நான் அந்நிய பாஷை இல்லாம பரிசுத்த ஆவி வச்சிருக்கிறேன். டூப்பு. அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. வேதத்துல
உனக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ள நுழைஞ்சிருக்கிறார்னா அதுக்கு முதல் அடையாளம், அது கடைசி அடையாளம் இல்ல, முதல் அடையாளம் நீ அந்நிய பாஷைகளை பேசி ஆகணும். அல்லேலூயா. அது மனுஷர் பாஷையா இருக்கலாம், தேவதூதர் பாஷையா இருக்கலாம். இயேசு சொல்றாரு பரலோகம் போறதுக்கு ஒரு கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் போடுறாரு. யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல என்ன சொல்றாரு? யோவான் 3:5 என்ன சொல்றாரு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஜலத்தினால பிறக்கிறது எப்படி? இன்னைக்கு அதுவே பெரிய பிரச்சனையா இருக்குது நிறைய பேருக்கு. ஜலத்தினால பிறக்கிறதுனா இந்த மாதிரி தண்ணிக்குள்ள நல்லா முங்கி எந்திரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை போட்டு தடவுன்னு தடவிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. அதுவும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப தடவுறாங்க. ஏன் அந்த நம்ம பாப்பா சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கோம், 5 குருடர்கள் ஒரு யானைக்குட்டி இல்ல யானைய இது என்னன்னு பார்த்தா ஒருத்தன் சொலகுன்னா ஒருத்தன் கண்டகளிது என்னெல்லாமோ சொன்னானுங்க இல்லையா. இந்த கதையா இன்னைக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயும் பல பகுதிகளிலையும் ஞான ஸ்நானம்னா என்னதுங்க? நீங்க வீட்டுல எப்படி சகோதரி ஸ்நானம் எடுப்பீங்க? எப்பா ஸ்நானம் பண்ணுங்க, ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தெளிச்சுட்டு போயிடுவீங்க, அப்படித்தானே போறீங்க? நாரி போகும். ஞான ஸ்நானம் என்றாலே என்னது? நல்லா முங்கி குளிக்கிறது தான். அல்லேலூயா. ஆமா, இது இயேசு எங்க ஞானஸ்தானம் எடுத்தாரு? அவர் வீட்டுல பாத்ரூம்ல தான் ஞானஸ்தானம் எடுத்தாரா? என்னங்க இல்ல தேவாலயத்துல ஞானஸ்தானம் எடுத்தாரா? யோவான் ஸ்நானகன் தேவாலயத்துக்குள்ளே போகல கடைசி வரைக்கும். அவன் எங்க இருந்தான்? வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தம். வனாந்தரத்துல தான் இருந்தான். வனாந்தரத்து பக்கத்துல இருந்த யோர்தான் நதியில ஞானஸ்தானம் கொடுத்தான்னு பாக்குறோம். இயேசு அதே யோர்தான் நதியில மற்றவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாருங்கிறத பாக்குறோம். அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்றைக்கே ஒரு இந்த இவங்க பரிசேயர் சதுசேயர் தங்களுக்கு கேடுண்டாக்கும்படி என்ன பண்ணாங்களாம்? யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞான ஸ்நானத்தை தள்ளி விட்டாங்களாம். இதை நம்ம பார்க்கிறோம் லூக்கா 7வது அதிகாரம். லூக்கா 7வது அதிகாரம் 29-30. லூக்கா 7:29-30 பார்க்கிறோம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனால ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். அல்லேலூயா. ஞான ஸ்நானத்தை முதல் முறையா யோவான் ஸ்நானகன் மூலமா தேவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார். முதல் முறையா இன்னைக்கு முதல் முறையா இல்ல, 2000 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. 2000 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. 2000 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது முதல் முறை கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு தடவுறாங்க. இந்த யானையை குருடர்கள் தடவுற மாதிரி தடவிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது ரொம்ப தப்பான ஒரு பழமொழி. இன்னைக்கு கண்ணு தெரியாதவங்க ஈஸியா யானையை கண்டுபிடிச்சிருந்தாங்க. ரைட் தானே பிரதர்? கண்ணு தெரியாதவங்க ஈஸியா ரோட பார்த்து போறாங்க. இப்ப இந்த ரோட்ல ஒரு கண்ணு தெரியாதவர் விட்டீங்கன்னா, ஒரு குச்சி கொடுத்தீங்கன்னா தவறாம அப்படி அழகா தட்டி கிளீனா ஓரம் வந்துருவார். நம்ம தான் கொஞ்சம் கேஷுவலா போய் தண்ணிக்குள்ள விழுந்தாலும் விழுவோம். ஆனா கண்ணு தெரியாதவங்க விழ மாட்டாங்க. அது கண்ணு தெரியாதவங்களுக்கு நம்ம பண்ண அநியாயம். அந்த யானையை பத்தியே ஓமை. அல்லேலூயா. கண்ணு தெரியறவன் தான் குருடா இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்க எழுதியிருக்கிறாரு? இப்படித்தான் இருப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஏசாயா 6வது அதிகாரம் 10வதுல சொல்லியிருக்கிறாரு. அப்ப அது அப்படியே குருடா இருக்கட்டும்பா அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. கண்களை கட்டி போடு அப்படின்ட்டாரு. கண்களை கட்டி போடு, கண்ணு இருந்து குருடா இருக்காங்கன்னு. ஆல்ரைட். இப்போ இங்க பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. இதுல முதல்ல 29வது வசனத்துல ஞான ஸ்நானத்துல தண்ணியில முங்கி எடுத்து தேவன் நீதிபரர் என்று ஓப்பனா அறிக்கையிடுறாங்க. நீதிபரர் வெளிப்படையா நான் இயேசுடைய பிள்ளைன்னு அறிக்கையிடுறதுதான் ஞானஸ்நானம். அந்த காலத்துல இந்த மாதிரி நமக்கு தொட்டி கிட்டில வச்சு ஞானஸ்தானங்கிறது கேள்வியே கிடையாது. யோர்தான் நதி தான். அல்லேலூயா. நதியில தான் போய் எல்லாருக்கும் முன்னால தேவன் நீதிபரர் சொல்றதுக்காக வேண்டி ஞானஸ்நானம். அல்லேலூயா. ஓப்பன் அறிக்கை வெளிப்படையா நான் இயேசுடைய பிள்ளைன்னு நம்ம அறிக்கையிடணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதுக்குதான் இந்த ஞானஸ்தானம் பண்ணிட்டு பாருங்க. 30வது வசனம் பாருங்க. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். கிளியரா வசனம் சொல்லுது, தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இந்த வேதத்துல ஞான ஸ்நானம் என்றால் அது ஜலத்தினால தண்ணியில முழுசா முங்கி வெளியில வரணும். அது அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு சமானம். கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல பாக்குறோம். கொலோசியர் 2:12 பாக்குறோம். ரோமர் 6வது அதிகாரத்திலையும் பாக்குறோம். இது தண்ணியில முங்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா அது அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு சமம். நான் ரோமர் 6வது அதிகாரத்தை எடுக்கிறேன். ரோமர் 6:2-3 பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்?
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. அவருடைய மரணத்துக்குள்ளாக அது அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு சமம். இதைதான் கொலோசியர் 2:12. இப்ப கொலோசியர் 2:12 பார்ப்போம். கொலோசியர் 2:12 இங்க அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவா கொடுக்கிறாரு. ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவருடைய கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அது ஞானஸ்நானம்னா அவரோட முழுசா அவர் மாதிரி அடக்கம் பண்ணப்பட்டுட்டு வெளியில் வரும்போது அவர் உயிர் தெழுந்த மாதிரி நம்ம உயிர் தெழுந்தோங்கிறதுக்கு அடையாளம். இதுதான் ஞானஸ்நானம். இதுதான் ஜலத்தினால பிறக்கிறது. அல்லேலூயா. யோவான் 3:5 இயேசு சொன்னது இதுதான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். அப்படின்னா பரலோகம் போக முடியாதுன்னு எழுதியிருக்கார். பரலோகம் போக முடியாதுன்னு எழுதியிருக்கிறார். இதை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. மார்க் 16:17 பார்ப்போம். ஒரு மார்க் 16:17 மார்க் 16:15 வருவோம். இங்க அவர் சொல்றாரு, எப்படின்னு சொல்றாரு. மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானம் எடுத்தவன், அது என்ட்ரி லெவல் அகைன். அதாவது இந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு மேல முத்திரை போடுறதுக்கு முன்னால ஜலத்துல மறுபடி பிறக்கணும். அதுக்கு பிறகுதான் ஆவியில பிறக்க முடியும். அல்லேலூயா. ரொம்ப தெளிவா இருக்குது, ரொம்ப தெளிவா இருக்கு. அதுல தடவிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நமக்குள்ள பரலோக ராஜ்யம் வரணும்னா, பரலோக ராஜ்யம் என்ற பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு வரணும்னா மிக முக்கியமான கண்டிஷன் என்னது? இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்று அடுத்தது என்ன பண்ணணும்? ஜலத்துல முங்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா. ஆனா ஒரு சிலருக்கு ஜலத்துல முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்குள்ளே டக்குன்னு ஒரு கிருபையை கொடுத்துருந்தாரு, அந்நிய பாஷையை கொடுத்துருந்தாரு. அன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 10:44 புறஜாதியாருக்கு ஞானஸ்தானம்னா என்னன்னே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவங்க மேல முதல்ல எப்படி இறங்கினாரு? அந்நிய பாஷையில ஃபர்ஸ்ட் இறங்கிட்டாரு. இறங்கினோன்னு பேதுரு என்ன சொல்றான் பாருங்க, ஒட்டன சொல்றான். அதை படிப்போம். அப்போஸ்தலர் பார்ப்போம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44க்கு பிறகு பாருங்க, உட்டன பேதுரு சொல்றான், இவங்களுக்கு தண்ணியை விளக்கலாமா அப்படின்னு சொல்றான். பாருங்க 47வது வசனம். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அல்லேலூயா. உடனே அப்படி யாருக்காவது ரட்சிக்கப்பட்ட உடனே தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னால பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கிடைச்சதுன்னா உடனே என்ன பண்ணணும்? உடனே ஒரு வாரம் கூட தாமதிக்கப்படாது. உடனே போய் தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுத்துடணும். அல்லேலூயா. இன்னைக்கு சில பெந்தேகோஸ்தே சபைகள்ல 3 டீச்சிங் கொடுக்குறாங்க, 3 லெசன் கொடுக்குறாங்க, 4 லெசன் கொடுக்குறாங்க. ஞானஸ்தானத்துக்கு முன்னால 3 லெசன் 4 லெசன் கொடுக்குறாங்க. பைபிள் அப்படித்தான் பண்ணாங்களா? அந்த கந்தாக்கே மந்திரி என்ன சொன்னான்? அப்பா தண்ணீர் இருக்கிறதே, காட்டுக்குள்ள தண்ணியை பார்த்துட்டப்பா தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்தானத்துக்கு தடை என்ன? ஒரு தடை இல்லப்பா, ஒரு தடை இல்லை அப்படின்னு. சரி, அப்ப எனக்கு ஞானஸ்தானம் கொடு. அவன் என்ன சொல்றான்? இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் சொல்லிட்டு டக்குன்னு போய் தண்ணியில முங்கி எடுத்து ஞானஸ்தானம் எடுத்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். இந்த ஞானஸ்நானம் தண்ணியில முங்கி எடுக்கிறது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறதுக்கு அதுதான் திறவுகோல். அப்போஸ்தலர் 2:38 படிப்போம். அப்போஸ்தலர் 2:38 நம்ம பார்க்கிறோம். பேதுரு வச்சு சொல்றாரு. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கின்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். யார் நாமத்தினால? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியின் வரம் நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல அந்த 9 வரங்களை பார்க்கிறோம். இத்தனை வரங்களும் நமக்கு உள்ள நுழையணும்னா ஃபர்ஸ்ட் திறவுகோல் என்னது? இரட்சிக்கப்படணும், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்ட பிறகு உடனடியே தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். டிலே பண்ணக்கூடாது. அல்லேலூயா. வேதத்துல யாரும் டிலே பண்ண மாதிரி இல்லை. நம்ம பார்க்கிறோம் எல்லாம் லீதியால் உடனே ஞானஸ்தானம் எடுத்த அந்த சிறைச்சாலை தலைவன் அன்னைக்கு ராத்திரியே அவனை சேர்ந்த எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்புறம் அந்த கந்தாகே மந்திரி எல்லாரும் உடனே எடுத்தாங்க. அவங்க போய் கிளாஸ்ல போய் 4 லெசன் படிச்சு 3 லெசன் படிச்சு ஞானஸ்தானம் எடுக்கல. அல்லேலூயா. இப்ப சமீபத்துல 4 வாரங்களுக்கு முன்னால சவுதி அரேபியால இந்த செய்திகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ரோமன் கத்தோலிக்கர் ரட்சிக்கப்பட்டார். அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு
முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி போய் ஒரு சபையில கேட்குறாங்க. அங்கே போய் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். அவங்க டேட் கொடுக்குறாங்க, எங்களுக்கு பிப்ரவரி மாதம் தான் இருக்குது, பிப்ரவரி மாதம் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ரைட். என்கிட்ட கேட்டாங்க பிப்ரவரியில். நான் பார்த்தேன் அவங்க அக்கினியாக இருக்காங்க, இயேசுவுக்காக என்ன பண்ணலான்னு இருக்காங்க. இவங்களை போய் பிப்ரவரி வரைக்கும் தடுத்தா பிப்ரவரி மாதம் வரைக்கும் அவங்களுக்கு வரங்கள் வர்றது நிற்கும். நான் சொன்னேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்களா, யாராவது ஞானஸ்தானம் தண்ணியில பொங்கி எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, எங்க உட்பி மருமகன், எங்க வரப்போற மகளை கட்டிக்க போற மருமகன் ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு, போதும் அவரை வச்சு நீங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னா. சரி, கடல்ல போய் ஞானஸ்தானம் எடுத்துருந்தோம். நம்ம ஒரு கடல் மாதிரி கிடையாது, அங்க கடல்ல அங்க இது இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சாதாரணமா இருக்கும். அதுல போய் ஞானஸ்தானம் எடுக்கலாம். ஆனா அங்க பெண்கள் ஓப்பனா பரதாகிருதா போடாம போக முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, அது பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பக்கத்துல கிடைச்ச ஒரு ஸ்விம்மிங் பூல்ல டக்குன்னு ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. மொத்தம் வீட்டுல 4 பேரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எடுத்த மறுநாள் அவருக்கு அந்நிய பாஷா அபிஷேகம் கிடைச்சது. ஒரே நாள் அந்நிய பாஷா அபிஷேகம் கிடைச்சது. அடுத்த 2 நாள்ல தீர்க்க தரிசனம் வரும். அல்லேலூயா, தீர்க்க தரிசனம் வரும். கரண்ட் நடப்பு என்னை பத்தி எல்லாம் அவருக்கு இயேசு சொல்லி கொடுக்குறாரு. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன நடக்க போகுது, இந்தியாவுக்கு என்ன நடக்க போகுது, எழுப்புதல் எப்படி வரப்போகுது, டெய்லி ராத்திரி இயேசு பரிசுத்த ஆவியானவர் அவரோட பேசுறாரு. இவருக்கு பிப்ரவரி மாசம் ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இயேசு தான் இந்த பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல வேற குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இயேசுவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கணுமா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானத்துல எது எடுத்தாலும் ஒண்ணுதான்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்துட்டா அங்க பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் 3 பேரும் வந்துட்டாங்க. சரி, உனக்கு குழப்பமா இருக்கா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துறேன், 2 சொல்லிடு. எல்லாம் ஒண்ணுதான். இயேசுங்கிற பேருக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. அல்லேலூயா, இயேசுங்கிற பேர்ல எல்லாமே அடங்கி இருக்கு. நீங்க பாருங்க, வேதம் என்ன சொல்லுது, வேதம் எபேசியர் இல்ல பிலிப்பியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. இன்னைக்கு பிதாவை மகிமைப்படுத்தணும்னா பிதாவே பிதாவே அப்படின்னு கூப்பிட்டா ஒரு மரியாதை கிடையாது. இயேசுவே அப்படின்னா போதும். என்னப்பா என் மகனை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டியாம் பாரு. பிதா உடனடி அட்டென்ஷன்ல எந்திரிச்சு பாரு, சிங்காசன் என்னை கூப்பிட்டியாமா அப்படின்பாரு. நீங்க கூப்பிட்டது யாரை கூப்பிட்டீங்க? இயேசு. அல்லேலூயா. நீங்க இயேசுவை கூப்பிட்டீங்கன்னா பிதா எந்திரிச்சு நிற்கிறாரு. அதான் இயேசு அழகா சொன்னாரு, யோவான் 14:6 பச்சையா எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதா கிட்ட டைரக்டா போக முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் பூனால இருந்து ஒரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க. கால் பிரேயர், குரூப் பிரேயர் பண்றோம். குரூப் பிரேயர் இங்கிலீஷ்ல பிரேயர் பண்றாங்க. அந்த சகோதரி பிரேயர் பண்ணும்போது ஃபாதர் காட்னு சொல்லி முடிச்சாங்க. முடிச்ச உடனே நீங்க எந்த காடை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஃபாதர் காட்னா நீங்க என்ன அர்த்தம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு தெரியல, இங்கிலீஷ்ல பிரேயர் பண்றாங்க, அவங்களுக்கு தெரியல. ஃபாதர் காட்னா யாரு? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனை இன்னைக்கு நேர கூப்பிட்டா அவர் பதிலே கொடுக்க மாட்டார். பிதாவாகிய தேவனை நேர கூப்பிட்டா அவரு பதிலே கொடுக்க மாட்டார். பிலிப்பியர் 2:11 தெளிவா எழுதியிருக்கிறாரு, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அறிக்கையிடணும். இயேசுன்னு சொன்னா இயேசு வழியா தான் பிதாவை ரீச் பண்ண முடியும். இயேசுன்னு சொன்னாலே என்னாச்சு, பிதாவை அறிக்கை பண்றோம். 1 யோவான் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் எடுங்க. இங்க அவர் சொல்றாரு, பிதாவை குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் அறிக்கையிடுறான். அழகா லட்டு மாதிரி எழுதி கொடுத்துட்டாரு. 1 யோவான் 2வது அதிகாரம் 22 இதுல சொல்றாரு, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. 23 குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். குமாரனை அறிக்கையிட்டா இயேசுவை அறிக்கையிட்டா பிதாவை அறிக்கையிட்டோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவன் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டாலே போதும், ஞானஸ்தானம் செல்லும். அல்லேலூயா. தண்ணியில முழுசா அடக்கம் பண்ணப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள முங்கி எடுக்கணும். ஆனா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அடக்கம் நீங்க அப்படியே வெளியில வச்சுட்டு 2 தண்ணி தெளிச்சு விட்டுருவீங்களோ பாடியை, அப்படி எதுவும் நான் பாடியை பார்த்த மாதிரி இல்லை. அல்லேலூயா. தண்ணி தெளிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அது 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 பரலோகத்துக்கு போற கதவை அது அடைச்சிரும். பாருங்க, இது அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இன்னைக்கு ஒரே ஞானஸ்நானம் இருக்குன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அநேகர் மலடுகளா இருக்காங்க. ஒரே ஞானஸ்நானம். என்ன ஞானஸ்நானம்?
பைபிள்ல வேதத்துல சொல்லப்படாத ஒரு ஒரு ஞானஸ்தானம் இல்ல, ஞானஸ்தானம் சொல்ல முடியாது, ஒரு வழிமுறை, வேதத்துல சொல்லப்படாத ஒரு பிசாசு வழிமுறை. குழந்தை ஞானஸ்தானங்கிறாங்க. குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு பைபிள்ல எங்க இருக்கு? இடம் கிடையாது, பைபிள்ல கிடையாது. ஐயா, பழைய ஏற்பாட்டுல இயேசு பிறந்த உடனே 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணாங்க. ரைட்டு, நீ போய் விருத்த சேதனம் பண்ணிக்கோ, விருத்த சேதனம் பண்ணிக்கோ. விருத்த சேதனம் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 5வது அதிகாரத்துல பச்சையா அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டுல அதெல்லாம் தேவையில்லை. எல்லாத்தையும் புதிய உடன்படிக்கையில இயேசு மாத்தி போட்டுட்டாரு. ஞானஸ்தானத்தை நம்ம பண்ணி உடன்படிக்கை எடுத்துட்டா போதும். குழந்தை ஞானஸ்தானங்கிறது கிடையாது. அதே போல தெளிப்பு ஞானஸ்தானம் அதுவும் கிடையாது. அப்போ இதெல்லாம் பண்ணினா என்னாச்சு? வேத புரட்டு பண்ணா என்னாகும்? வேத வசனத்தை நம்ம மாத்தினா நமக்கு பேர் என்ன? பொய்யன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்படி பண்ணா, வேத வசனத்தை புரட்டு பண்ணா நரகத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் உண்டு நரகத்துக்கு. அல்லேலூயா. அங்க விஐபி டிக்கெட் உண்டு. அதாவது சாதாரணமா நரகத்துக்கு போறவங்களுக்கு 20,000 டிகிரின்னா இந்த மாதிரி போற ஆளுங்க அட்லீஸ்ட் கூட 5,000 டிகிரி எக்ஸ்ட்ரா உண்டு, சூடு. அல்லேலூயா, உண்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் உண்டு நரகத்துக்கு. வேதத்தை மாத்தி பண்ணினா அதுக்கு பேர் எரோபயாமின் பாவம். அப்படி ஒருத்தன் பண்ணினா அவனுக்கு சுவர்ல நீர் விடுற நாய் கூட இல்லாதபடி ஆக்கிட்டார் ஆண்டவர். இந்த எரோபியாம் யாருன்னா சாலமோனுக்கு வேலைக்காரனா இருந்தவன். அவனுக்கிட்ட 10 கோத்திரத்தை, இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தை ஆண்டவர் கையில கிழிச்சு கொடுத்தார். இந்த வச்சுக்கோப்பா, 2 தான் சாலமோனுடைய பிள்ளைய எரோபியாமுக்கு. ரெகோபியாமுக்கு வச்சுக்கோ, உனக்கு 10ன்னு கொடுத்தாரு. இவன் என்ன பண்ணான்? 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 28வது வசனத்துல என்ன பண்ணான் தெரியுமா? 2 பொன் கண்ணுக்குட்டியை கொண்டு வச்சான். இதுதான் இஸ்ரவேலரே, இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கொண்டு வந்த தெய்வம்னு சொன்னான். இவன் எல்லாம் அந்த பொன் கண்ணுக்குட்டியை கும்பிட துவங்கினான். அடுத்தது என்ன பண்ணான்? 33வது வசனம், 1 ராஜாக்கள் 12:33. 8வது மாசம் 15ஆம் தேதி ஒரு விழாவை கொடுத்து பண்டிகையை அனுசரித்து பண்டிகையை அனௌன்ஸ் பண்ணி பலி கொடுத்தான். அல்லேலூயா. இதுக்கு அவனுக்கு அதிகாரமே கிடையாது. ஒரு இஸ்ரவேலருக்கு பண்டிகை கொடுக்கறதுக்கு பரலோக தேவனுக்கு மட்டும்தான் அதிகாரம், மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. இவன் அதை செஞ்சான். என்னாச்சு? கடைசியில் அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? சுவர்ல நீர் விடுற நாய் கூட இல்லாதபடி அவன் மொத்த சந்ததியை தேவன் அளித்தார். அப்ப வேத வசனத்துல எந்த புரட்டும் நம்ம பண்ணினா, எங்கேயாவது ஒரு புரட்டு பண்ணினா கிடைக்கக்கூடியது நரகம். அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் அழகா எழுதி முடிக்கும் போது 22வது வசனத்துல ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். 18-19. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவர்களோட எதையாவது கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவையிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு மட்டுமல்ல, இந்த பைபிள்ல கொடுத்திருக்கிற கற்பனைகளை எங்கிட்டாவது ஒருத்தர தலைகளை மாத்தி விட்டா இப்படிதான் கிடைக்கும். இதான் தண்டனை. ஜீவ புத்தகத்திலிருந்து பேர் எடுக்கப்பட்டுரும், நரகம் தான் கிடைக்கும். கையை வைத்தா இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல ஒரு காரியம் நடந்திருக்கு. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க கேட்கிறான், என்னப்பா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் கிடைச்சதா அப்படின்னு கேட்கிறான். அவன் கேட்ட உடனே எபேசுல கேட்கிறான், நீங்கள் 2வது வசனம், நீங்கள் விசுவாசிகள் என்ன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்படின்னா பரலோக ராஜ்யம்னா எங்களுக்கு என்னன்னே தெரியலன்னு அர்த்தம். பரலோக ராஜ்யம் உள்ள வரல. அப்போ அவன் கேட்கறான், உடனே கேட்கறான், அப்படின்னா நீங்க என்ன ஞானஸ்தானம் எடுத்தீங்க? அப்படின்னா நீங்க என்ன? அவன் கேட்கிறான். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். கவனமா இதை நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு ஆளுக்கு அந்நிய பாஷை அபிஷேகம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருக்குங்கிறது, அவர் எடுத்த ஞானஸ்தானத்துல பிரச்சனை. அவர் எடுத்த ஞானஸ்தானத்துல பிரச்சனை இல்ல, ஞானஸ்தானம் எடுக்கல. இதுதான். இப்போ அப்படி உடனே என்ன சொல்றான்? அப்படியா? அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்க, அவன் சொன்ன உடனே சொல்றான், அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தானே என்றான். அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவி இல்ல, இயேசுன்னு சொன்னாலே அதுல பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் 3 பேருக்கும் மகிமை வந்துருது. பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அடுத்த வசனம் பாருங்க, அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி என்ன செஞ்சாங்களா? தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.
அப்படின்னா நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரல அப்படின்னா நம்ம என்ன மலடு, நம்ம மெலடு. அந்த கணக்கு நமக்கு பலம் கிடையாது, இந்த புதிய பலம் கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்கு கனி கொடுக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது? கனி கொடுக்க முடியாது. பேதுருவை போல யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு எதிராக வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? சபிக்கும், சத்தியம் பண்ணிட்டு ஓடி போயிடுவோம். பலன் இருக்காது. இந்த பலனை, பரலோகத்துடைய பலனை, இயேசுடைய பலனை நமக்கு கொடுக்கிறதுக்கு தான் அவர் பரமேறி போய் பிதாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு அதை கீழே அனுப்புனார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது, அவர் நமக்குள்ள இருக்கும்போது அவர் நம்மளை என்ன எதிர்பார்க்கிறாரு? முதல்ல ஆவிக்குள்ள, இயேசுக்குள்ள வந்த உடனே கலாத்தியர் 4:6 நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 4:6, அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுவிகார ஆவியை நமக்கு வைக்கிறாரு. ஏன் புத்திர சுவிகார ஆவியை வைக்கிறாரு? யோவான் 1:12 பார்க்கிறோம். யோவான் 1:12 பார்க்கிறோம். யாரெல்லாம் அவருடைய நாமத்தில் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். படிச்சிருவோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரம் இருக்கிறனால நமக்கு ஒரு உரிமை கிடைக்குது. என்ன உரிமை? இயேசுவை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அதிகாரம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இப்ப அப்பா பிதாவின் கூப்பிடுற அதிகாரம் இது என்ட்ரி லெவல். இது இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்ற உடனே இந்த அதிகாரம் கிடைச்சிருது. ஆனா அடுத்த ஒரு லெவல் இருக்குது. என்ன பண்ணணும்? ஆவியில பிறக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல முத்திரை போட்டு நமக்கு உள்ளிருந்து அந்நிய பாஷைகளை பேசி அவர் வெளிப்படணும். அப்படி வெளிப்படும் போது என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் லெவலுக்கு போறோம். அந்த லெவல்னா வளர்ந்த லெவல், வாலிப லெவல், கனி கொடுக்கிறதுக்குள்ள லெவல். நம்ம பார்க்கிறோம் ரோமர் 8:14 பார்க்கிறோம். ரோமர் 8:14 பார்க்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். இப்ப இந்த லெவல்ல என்ன வருது? இந்த தேவனுடைய புத்திரர்கள் பண்ணக்கூடியது என்ன? இந்த புத்திரர்கள், அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 17வது வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த புத்திரர் யாருன்னா அவருக்கு மூத்த பிள்ளை, அவருடைய சுதந்திரவாளி, இயேசுடைய எல்லா அதிகாரத்துக்கும் சுதந்திரவாளி. அல்லேலூயா. இயேசுடைய எல்லா அதிகாரத்துக்கும் சுதந்திரவாளி புத்திரன். இந்த சுதந்திரவாளியை குறித்து இயேசு சொல்றாரு. யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 14:12 அவர் சொல்றாரு, மெய்யாகவே நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இதுதான் புத்திரன் புத்திரியோட உரிமை. கை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இயேசு செய்த கிரியைகளை நீங்களும் நானும் செய்யலாம். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை எங்க? பரலோகத்துக்கு போயா? இல்ல, இங்கேயே செய்யலாம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த லெவலுக்கு வரணும்னா முதல்ல பிள்ளையா பிறக்கிறோம், இயேசுவுக்குள்ள பிறக்கிறோம். அவர் பார்க்கிறாரு, ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறோம். யோவான் 3:3 பார்க்கிறோம். மறுபடியும் பிறக்கணும். இந்த மறுபடியும் பிறக்கிறது ரட்சிக்கப்பட்டு இயேசுவே என்னுடைய ராஜா, இயேசுதான் எனக்கு மெய்யான தெய்வம், இயேசுவை தேவகுமாரன் என்று நான் ஏற்றுக்கொள்றேன், அவர் எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அவர்கிட்ட தான் பாவ மன்னிப்பு கொடுக்கிற அதிகாரம் இருக்கு, அவர்கிட்ட நான் பாவ மன்னிப்பு பெற்றுக்கிறேன், அந்த பாவ மன்னிப்பு பெற்றுக்கிட்ட நிச்சயம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னா நமக்கு என்ன அர்த்தம்? நம்ம மறுபடியும் பிறந்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா யோவான் 1:12 அவருக்கு பிள்ளைகளாயிட்டோம். அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவி நமக்குள்ள வைக்கப்பட்டுருச்சு, குழந்தையாச்சு. இப்ப இந்த குழந்தை வளருது. எப்படி வளரும்? இப்ப நார்மலா குழந்தை வளர்றது எப்படி வளரும்? நீங்க என்ன கொடுப்பீங்க? புட்டிப்பால், தாய்ப்பால், அப்புறம் புட்டிப்பால் கொடுப்பீங்க. அப்புறம் கொஞ்சமா நம்ம இந்த இதெல்லாம் சாப்பாடு, மீன், சிக்கன்லாம் கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த வளர கொடுப்போம். ஆனா ஆவிக்குள்ள நீங்களும் நானும் எப்படி வளர முடியும் சொல்லுங்க? ஆவிக்குள்ள இப்ப நம்ம பிள்ளைகளாயிட்டோம். அப்பா பிதாவேன்னு என்ன குடிச்சிருக்கோம்? பால் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த குழந்தை, ஆவிக்குரிய குழந்தை ஆவியில நடத்தப்படக்கூடிய அளவுக்குள்ள வளரணும்னா அது என்ன பண்ணணும்? அல்லேலூயா. என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம்? சொல்லுங்க. என்ன பண்ணணும்? வசனமாகிய ஞானப்பால். சகோதரியால அழகா அடிச்சுட்டாங்க. எபிரேயர்
எபிரேயர் 5:12-13 இதை பார்க்கிறோம். எபிரேயர் 5:12-13க்கு முன்னால கொஞ்சம் ஈஸியான ஒரு வசனம் பார்ப்போம். யோவான் 14:23. யோவான் 14:23 இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் வசனத்தை கைக்கொள்வான். அல்லேலூயா. அதே அதிகாரம் 15வது வசனம், யோவான் 14:15, நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அப்போ வசனம், கற்பனை, இதுல என்னது? இங்கதான் இருக்கு வேத வசனம். இந்த வேத வசனத்தை நம்ம தியானம் பண்றது மட்டுமல்லாமல் இதை என்ன பண்ணணுமா? கைக்கொள்ளணும். வேத வசனத்தை வெறுமனையா படிச்சு விட்டுட்டோம்னா என்னவா? அது மணல்ல கட்டப்பட்ட வீடு, அது பிரயோஜனம் இல்லாதது. அந்த வேத வசனத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது என்னவா? இயேசு சொல்றாரு, கற்பாறையில கட்டப்பட்ட வீடு. அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, யோவான் 14:23 தெளிவா சொல்றாரு, நீங்கள் ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் வசனத்தை தியானம் செய்து அதை என்ன பண்ணுவான்? வாழ்க்கையில கை கொள்வான். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. இப்படி பண்ணும் பொழுது நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி, இயேசுடைய குழந்தை அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நாள மாறி என்னது? இயேசுடைய வாலிப பையன், வாலிப பெண் அப்படிங்கிறத மாறிடுதோம். அப்படி ஆகலைன்னா என்ன ஆகுது? இன்னைக்கு பிரச்சனை என்ன? இன்னைக்கு பிரச்சனை வசனத்தை படிக்கிறோம். நல்ல கவனமா பாருங்க. வசனத்தை படிக்கிறோம், ஆனா வசனத்தை கை கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. அவர் தெளிவா சொல்றாரு, வசனத்தை கை கொள்ளணுங்கிறார். அது நம்ம வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகணும். எல்லாத்திலையும் நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, பிசினஸ்ல, ஆபீஸ் வாழ்க்கை, எல்லாத்திலையும் இந்த வசனம் தான் நம்மளை வழி நடத்தணும். அல்லேலூயா. முதல்ல வழி நடத்துறது வசனம் தான். நம்மளுடைய தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு அப்பாவா இருக்கிறோம், அம்மாவா இருக்கிறோம், கணவனுக்கு மனைவியா இருக்கிறோம், மனைவிக்கு கணவனையா இருக்கிறோம். இதுவும் எதன் மூலம் கைட் ஆகணும்? வசனம் தான் நம்மளை வழி நடத்தணும். வசனம் தான் நம்மளை வழி நடத்தணும். அல்லேலூயா. வாலிபன் தன்னை எதனால பாதுகாத்துக் கொள்வான்? சங்கீதம் 119 பார்க்கிறவன் வசனத்தினால. அல்லேலூயா. வசனம் எல்லாருக்கும், வாலிபனுக்கும் அதுதான், கல்யாணம் முடிஞ்ச ஆளுக்கும் அதுதான், கல்யாணம் முடியாத ஆளுக்கும் அதுதான், ஊழியம் செய்யற ஆளுக்கு அதுதான், ஊழியம் செய்யாத ஆளுக்கும் அதுதான். இதுதான் ஒரு ஆளை ஆவிக்குரிய முறையில வளர்க்கும். இதுல வளரத்தான் ஒரு லெவலுக்கு ரீச் ஆகும். என்ன லெவலுக்கு ரீச் ஆகும்? நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, யோவான் 14:12 பார்த்தோம். மெய்யாகவே நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இந்த லெவலுக்கு ரீச் ஆகும். இந்த லெவலுக்கு இப்போ வசனமே உள்ள போகல அப்படின்னா என்ன நிலை? பிரச்சனை இன்னைக்கு உலகம் முழுக்க அதுதான். சகோதரனே சகோதரியே, பிரச்சனை இன்னைக்கு உலகம் முழுக்க அதுதான். வசனத்தை படிக்கிறோம், ஆனா நம்ம வாழ்க்கையில அது என்ன ஆகுது? கடைபிடிக்கப்படல. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வசனம் உள்ள போகுது, ஜாதி வெளியில போக மாட்டேக்கு. நம்ம என்ன ஜாதி? அல்லேலூயா. ராஜ ஜாதி. அல்லேலூயா. கிறிஸ்துவத்துக்குள்ள வந்தாச்சா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நம்ம பழைய குப்பைகள் எல்லாம் வெளியில போயிடணும். உள்ள வந்தோடனே எல்லாம் வெளியில போயிடணும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இது போதுமா? இன்னும் வேணுமா? எத்தனை அடமொழி கொடுத்திருக்கிறாரு. ராஜாவுடைய மகள்கள், ராஜாவுடைய மகன்கள். இதுக்கு மேல ஏதாவது வேணுமா? பிரதான ஆசாரியனுடைய மகள்கள், பிரதான ஆசாரியருடைய மகன்கள், இதையும் சொல்லிட்டாரு. ஏன்னா ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜாவுடைய கோல் கையில இருக்குது. அடுத்தது ஆரோனுடைய வஸ்திரத்தையும் நம்ம தரித்திருக்கிறோம். அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு ராஜா அப்படி முயற்சி பண்ணினான். அந்த ராஜா உள்ள நுழைஞ்சான், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. ஆசாங்கிற ராஜா நுழைஞ்சான். என்னாச்சு? வெளியில துரத்தி விட்டாங்க. அவன் என்னவானா? குஷ்டரோகியானா. ராஜா பண்ண முடியாதது இன்னைக்கு நம்ம பண்றோம். ராஜரீக ஆசாரிய கூட்டம். அவர் நமக்கு என்ன ஜாதின்னு கொடுத்துட்டாரு? இயேசுக்குள்ள வந்தா நம்ம என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. இவ்வளவுதான் நம்ம ஜாதி. அப்படின்னா வசனம் நமக்கு உள்ள வந்துருச்சுன்னா நம்ம ஜாதி என்ன ஆகணும்? வெளியில போகணும். நான் என் மகனுக்கு நான் மருமக பாக்குறேன், மனைவி பாக்குறேன், எங்க ஜாதியில பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எங்க ஜாதியில தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்குள்ள இயேசு வரல. என்ன அந்நிய பாஷை பேசினாலும் இயேசு அங்க இல்ல. அல்லேலூயா. ஆமா, அவன் வரதட்சணை 500 பவுன் வாங்குறான், நான் 501 பவுனாவது வாங்கிடுவேன். நரகத்துல உனக்கு VIP டிக்கெட். அல்லேலூயா.
விஐபி டிக்கெட். நீ உள்ள வந்துட்ட, நீ இயேசுக்குள்ள வந்த பிறகு பழசெல்லாம் தூக்கி தூர போட்டாச்சு, குப்பை. அது எங்க இருந்தது? எங்க இருந்தோம்? உளையான சேட்ல இருந்தோம். சங்கீதம் 42 உளையான சேட்ல பயங்கரமான குழியில இருந்தோம். அங்கிருந்து வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு. எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த நம்மை இயேசு உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்தோம். அந்த சாக்கடையிலிருந்து நம்ம இங்க வந்த பிறகு மறுபடியும் அந்த சாக்கடையை பிடிச்சோம்னா அர்த்தம் என்னன்னா, வசனம் இங்கதான் இருக்கு, உள்ள போகல. உள்ள போகல. அது உள்ள போகல அப்படின்னா என்ன ஆகுன்னா, இயேசு செய்த கிரியைகளை நம்ம பண்ண முடியாது. பரலோக ராஜ்யம் உள்ள முழுசா வரல. அந்நிய பாஷை பேசுறது மெக்கானிக்கலா பேசுறோம், அவ்வளவுதான். வளரணும். அப்போ அந்நிய பாஷையை பெற்ற பிறகு வசனத்துல வளரணும். வசனத்தை படிக்கிறது இல்ல, வசனத்தை தியானிக்கணும். அது போகணும். நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 1 வசனம் 2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு இருக்கு. படிக்கிற வேதத்தை படிக்கிற ஆளு பாக்கியவான் சொல்லல, அதை தியானம் பண்ணும். தியானம் பண்ணும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில அப்படியே வெளிப்படணும். அப்படின்னா என்ன ஆகுது? நமக்குள்ள அந்த ஜாதி அது போயிடும். நம்ம ஜாதி என்னது? பரிசுத்த ஜாதி. நமக்கு அப்பா யாரு? ஒரே அப்பா, ஒரே பிதா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5, 6 நமக்கு ஒரே பிதா, ஒரே குமாரன், ஒரே கர்த்தர். இயேசு கிறிஸ்து என்ற ஒரே கர்த்தர், நமக்கு ஒரே பிதா. 1 கொரிந்தியர் 8 நமக்கு கிளியரா தெரியணும். 5, 6 சொல்லிட்டாரு, எல்லா இயேசுவுக்குள்ள மறுபடியும் பிறந்த எல்லாருக்கும் ஒரே பிதா, ஒரே கர்த்தர். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஒரே அப்பா பெத்த பிள்ளைகள் மாதிரி. அப்படி வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஜாதி, இயேசு ஜாதி. அல்லேலூயா. பரிசுத்த ஜாதின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் என்ன சொல்லிருக்காரு? லேவியராகமம் 11:45 நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அடுத்தது பச்சையா சொல்லிட்டாரு, என் ஜாதி பரிசுத்த ஜாதினால பிள்ளைகளே பரிசுத்தமா இருக்கவங்க மட்டும்தான் என் மூஞ்ச முழிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. இல்லையா? எபிரேயர் 12:14 எபிரேயர் 12:14 எழுதி வச்சுட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்புறம் அவரை தரிசிக்கணும்னா பரிசுத்தம் இருக்கணும். அப்ப நம்ம பரிசுத்த ஜாதி, ஒரே ஜாதி, நமக்கு பிதா, ஒரே பிதா, நமக்கு கர்த்தர் இயேசு என்ற ஒரே கர்த்தர். வசனம் தெளிவா சொல்லுது. அப்ப இந்த வசனங்களை நீங்களும் நானும் படிக்கல, தியானிக்க துவங்கணும். பரலோக ராஜ்யம் உள்ள வந்த உடனே இந்த வசனங்களை தியானிக்க துவங்கின உடனே என்ன லெவலுக்கு வருது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்துல சொன்னபடி ஆவியில நடத்தப்படக்கூடிய அனுபவம். அதை பத்தி கொஞ்சம் பின்னால பேசலாம். இப்போ இந்த வசனத்தை தியானம் பண்ணாம, வசனத்தை கை கொள்ளாம, மாம்சத்தை அப்படியே வச்சிருந்தோம்னா என்ன நடக்குது? இதைத்தான் எபிரேயர் 5வது அதிகாரம் 12-13 எபிரேயர் நிருபக்காரனை வச்சு இயேசு எழுதியிருக்கிறாரு. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு வேத வாக்கியங்களின் மூல உபதேசத்தை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இயேசுவுக்குள்ள பிறந்த உடனே குழந்தை மாதிரி வரும். வசனம் ஒண்ணுமே தெரியாது. கிறிஸ்துவுக்குள்ள வந்தவனே என்னாச்சு? வசனம் ஒண்ணும் தெரியாது. வசனத்தை தியானம் பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறோம், தியானம் பண்றோம். அது உள்ள போகுது. உள்ள போன உடனே அந்த வசனத்தின்படி, ஓ இவ்வளவு நாள் இந்த தப்பை பண்ணனா இனிமே நான் பண்ண மாட்டேன். பொய் சொன்னா அது பிசாசுடைய இலக்கணம். அவனுக்கு பேர் என்ன? நம்ம பார்க்கிறோம் யோவான் 8:44 அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான். அப்ப யாராவது நம்ம இயேசுக்குள்ள வரதுக்கு முன்னால பொய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, கண்டதுக்கும் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, அப்ப என்ன ஆகும்னா, பொய் சொன்னா நம்ம யாருக்கு? நமக்கு பிதா யாரு? பிசாசு. அப்போ இயேசுக்குள்ள வந்த பிறகு அந்த பொய் சொல்ற ஹேபிட் என்ன ஆகணும்? வெளியில போயிடணும். ஏன்னா அஜ்ஜியோ, எனக்கு பிதா இயேசு, எனக்கு பிதா ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு கர்த்தர் இயேசு, எனக்கு பிசாசு கிடையாது, அதனால நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்போ நமக்கு தெரியுது, வசனத்திலிருந்து தெரியுது. அல்லேலூயா. பொய் சொன்னா பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? பிசாசின் வித்து இருக்கு. அவன் தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அது மட்டுமில்ல, அவன் பொய் சொல்லும் போது என்ன விடுறான்னா, தன் சொந்தத்தில் எடுத்து விடுறான். அல்லேலூயா. அப்ப நம்ம சொந்தத்துல கட்டுக்கதை போட்டாலும் நமக்கு பேரு லூசிஃபரோட பிள்ளை. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரியுது. வசனத்தை தியானம் பண்ண அச்சிச்சோ இது நம்மகிட்ட இருக்குதா,
அப்படின்னா ரைட். அப்ப இயேசு சொல்றாரு எதிரியே நேசிக்கணும். மனக்கசப்பு, சகோதரன் மேல மனக்கசப்பு இருந்தாலே பரலோக ராஜ்யம் போக முடியாதுங்கிறாரு. மூடனேன்னு ஒருத்தனை சொன்னா பரலோக ராஜ்யம் போக முடியாது. இவ்வளவு இருக்குது. ஒன்னொன்னா நம்ம வசனத்துல இருந்து கத்துக்கிட்டு என்ன பண்றோம், நம்மளுடைய பழைய வாழ்க்கை இருக்கிற மிச்சம் சொச்சம் என்ன ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகணும், அப்படியே வெளியில போகணும். அந்த வசனம் வரும்போது தான் போகும். இந்த வசனம் உள்ள மாம்சத்தின் சிந்தை வெளிய. மாம்சத்தின் சிந்தை என்ன பண்ணும், மரணம். மாம்ச சிந்தை என்ன பண்ணுங்க, என்ன கொண்டு விடுக்கும், மரணம். இயேசுக்குள்ள நம்ம வர்றது மரணத்தை நோக்கி அல்ல, இயேசுக்குள்ள வர்றது நம்ம ஜீவனை நோக்கி வரோம். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவர் ஜீவனை கொடுக்க தான் வந்தாரே தவிர நமக்கு மரணத்தை கொடுக்கறதுக்கு வரல. அப்போ அந்த முழு ஜீவன் நமக்கு உள்ள வரணும்னா வசனம் உள்ள போய்கிட்டே இருக்கணும். இந்த வசனம் உள்ள போகல அப்படின்னா வேதம் சொல்லுது, இந்த எபிரேயர் 5:12-13 நம்ம பால் குடிக்கிற குழந்தைகள் இருக்கு. பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு பிரச்சனை என்னன்னா, நீதியின் வசனத்துல, இந்த வசனத்துல அவங்களுக்கு பழக்கமே இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா பரலோக ராஜ்யம் உள்ள வராது, பலமா வரும்னு சொல்லி இருக்கிறாரு. பரலோக ராஜ்யம் பலமோடு வருவதற்கு மார்க் 9:1 பலமா வந்துதா. பேதுரு பெரிய பெரிய அற்புதங்களை பண்ணான். அவன் நிழல் பட்ட எல்லாரும் சொஸ்தமானாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலோட ருமால கொண்டு போய் போட்டாங்க, பிசாசுகள் ஓடிச்சு, வியாதிகள் சொஸ்தமாச்சு. அல்லேலூயா. பெரிய பெரிய அற்புதங்களை பண்ணாங்க. பரலோக ராஜ்யத்தோட பலம் அவர்கள் மூலம் முதல்ல அந்நிய பாஷையில வெளிப்பட்டுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் என்னாச்சு, பெரிய பெரிய அற்புதங்களை பண்ணாங்க. இதுதான் பரலோக ராஜ்யத்துடைய வெளிப்பாடு. இந்த பரலோக ராஜ்யத்தோட வெளிப்பாடு நமக்குள்ள இருக்கணும்னா நமக்கு உள்ள இருக்கிற மாம்சம் என்ன ஆகணும், வெளியில போகணும். வெளியில போகணும். அது வந்த உடனே போகாது. இயேசுக்குள்ள வந்த உடனே தண்ணியில முக்கி ஞானஸ்தானம் எடுத்தன நான் புனிதர் ஆயிட்டேன் அப்படி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி கிடையாது. இந்த வசனம் தான், வசனத்தை தியானம் பண்ண 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 இது என்ன பண்ணும், கிளீன் பண்ணும், ஆத்துமாவை கிளீன் பண்ணும். அல்லேலூயா. ஆத்துமாவை கிளீன் பண்ணும். நம்ம பார்க்கிறோம் எபிரேயர், இதே எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதா இருக்கிறது. அதாவது இருதயத்துக்கு உள்ள பரிசுத்தமில்லாத சிந்தைகள் அது என்ன பண்ணும்னா வகை அறுத்து வெளியில போட்டுரும். அல்லேலூயா. இந்த வேத வசனம் இல்லைன்னா உள்ள இல்லைன்னா பாவம் செய்யாம இருக்க முடியாதுங்க. பாவம் செய்யாம இருக்க முடியாது. பாவம் செய்யாம இருக்கணும்னா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வேதத்தை தியானம் பண்ணணும். இந்த வசனம் உள்ள இருக்கணும். 2வது ஜெபம் பண்ணணும். இந்த வேதம் உள்ள, வசனம் உள்ள இல்லைன்னா ஜெபம் வராது. உள்ளுக்குள்ள கசடு இருந்ததுன்னா ஜெபம் வருமா என்கிட்ட கேட்குறாங்க, பிரதர் எனக்கு ஜெப ஆவியே வரமாட்டுக்கு. நீங்க எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கீங்க? கேட்பேன். நான் டாக்டர் மாதிரி டக்குன்னு இதுன்னா அது, அதுன்னா இது, இங்க மூக்கு வலிக்குன்னா நீங்க நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு டாக்டர் கேட்பாங்களா? அது மாதிரி நான் கேட்பேன். எனக்கு ஜெப ஆவியே வரலம்பாங்க. ஐயா அம்மா நீங்க எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். ஐயா வாரத்துக்கு 2 அதிகாரம். நீங்க வாரத்துக்கு 2 அதிகாரம்னா ஊருக்கு வெளியில உள்ள பிசாசு எதுவும் பெரிய பிசாசு கிடையாது. உங்களுக்கு உள்ள இருக்கிற பிசாசு தான் பெரிய பிசாசு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இவ்வளவு பிசாசு இருக்கும்போது அது உங்களை எப்படி ஜெபம் பண்ண முடியும், ஜெபம் பண்ண விடும்? ஜெப ஆவி வராது. ஜெப ஆவி வராது. உள்ளுக்குள்ள பாவம் இருந்ததுன்னா பிசாசு ஜெபம் பண்ண விட மாட்டான். இங்க பரிசுத்தம் இருக்கணும், இல்ல நான் பரிசுத்தமா வாழ்வேங்கிற அந்த உறுதி இருக்கணும். அல்லேலூயா. அந்த உறுதி இருக்கணும். இன்னைக்கு பிரச்சனை பைபிள்ல, இன்னைக்கு கடைசி கால சபையில பிரச்சனை என்னதுன்னு நான் இப்ப தெளிவா ஆவியானவர் ஒண்ணா சொல்லி கொடுக்கிறாரு. ஒண்ணு, பரலோக ராஜ்யம் முழுசா உள்ள இல்ல. பரலோக ராஜ்யத்தோட வல்லமை வெளியில வரமாட்டுக்கு. ஏன் வரமாட்டுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ட்ரில் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா வசனம் உள்ள போகல. அல்லேலூயா. ஏன் வசனம் உள்ள போகல? அங்க என்ன இருக்கு? 1 யோவான் 3வது அதிகாரத்துக்கு வருவோம். 1 யோவான் 3வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 6வது வசனம், அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. 8வது வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 9, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை இப்படி சுத்தி வளைச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சபையில, கடைசி கால சபையில, கடைசி கால கிறிஸ்தவர்கள், தேவனுடைய ஆலயம் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள், இவர்களிடமிருந்து பரலோக ராஜ்யத்தின் வல்லமை வெளிப்படாம இருக்குன்னா
அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா வேத தியானம் இல்லை. வேதத்தை படிக்கிறாங்க, அது உள்ள போக மாட்டேங்க, அதன்படி நடக்க மாட்டேங்க. மறுபடியும் சொல்றேன், யோவான் 14:23 அவர் என்ன சொல்றாரு? ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளணும். வசனத்தை கை கொள்ளணும். அது படிச்சா காணாது, சொன்னா காணாது, கை கொள்ளணும். அவன் வாழ்க்கையில இருக்கணும், அவன் வாழ்க்கையில இருக்கணும். அன்னைக்கு பிரதான ஆசிரியர் வேதபாரகர் பரிசேயரை பத்தி இயேசு என்ன சொன்னாரு? எல்லார் மேலையும் அவ்வளவு சுமைகளை பண்ணுவாங்க, இவங்க சின்னதா கூட அது பண்ண மாட்டாங்க, அந்த சுமையில ஒண்ணு கூட அவங்க தொட மாட்டாங்க அப்படின்னாரு. அப்படின்னா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன வசனம் சொல்லுதோ அதை கை கொள்ளணும். இதுக்கு காரணம், அது கை கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா, கடைசி கால கிறிஸ்தவர்கள்ட்ட என்ன வந்து நிக்குது? கடைசியில பாவம் இருக்கு. பாவம் ஏதோ ஒரு வழியில பாவம் வந்து நிக்குது. ஜாதிய பற்றிய அன்பு, அல்லேலூயா, எதிரிகளை மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறது, இப்படி இருக்காங்க. இப்ப நான் நிறைய இடங்கள்ல ஜெபம் பண்ணும்போது முதல்ல வியாதிகளை குணப்படுத்துற வல்லமையை கொடுத்துருக்காரு, அது அவருடைய வல்லமையாச்சே. அவர் என்ன பண்ணுவாரு? வசனத்தை எப்படி உறுதிப்படுத்துறாரு? மார்க் 16:20 எப்படி உறுதிப்படுத்துறாரு? அடையாளங்களால உறுதிப்படுத்துறாரு. இப்ப நான் ஜெபம் பண்ண உடனே ஆர்த்ரைட்டிஸ் வியாதி, மைக்ரேன், இடுப்பு வலி, அந்த வலி, இந்த வலி எல்லாம் உடனே போயிடுது, ஆன் த ஸ்பாட்ல போகுது. ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஜெபம் பண்ணோன்னு போய்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்துல வியாதி சரியா போயிடும். ஒரு சிலருக்கு வந்து ஐயா போக மாட்டேக்கியா, அப்படியா போக மாட்டேக்கா, ஏன் போக மாட்டேக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். போய் ஒரு நிமிஷம் இயேசுகிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுவாங்க, பாவ மன்னிப்பு கேட்டுவாங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணுவேன், இயேசுவின் நாமத்துல போ பிசாசு அப்படிமா, போக மாட்டேன். மறுபடியும் ஐயா போகலையா, சரி அப்படின்னா நீங்க போங்க. மறுபடியும் ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் போய் உங்களுக்கு எதிரடையா உங்களுக்கு அநியாயம் பண்ணவங்களை நீங்க மன்னிக்கல, அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை உங்களை மன்னிச்சிருக்கிறாரு, நீங்க உங்களுக்கு எதிரிகளை மன்னிக்கல, போய் மன்னிங்க. மன்னிச்சுட்டு நான் என் எதிரிகளை நேசிக்கிறேன்னு சொல்லி இயேசுகிட்ட ஒப்பரவாயிட்டு வாங்க. அப்படி போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து அதுக்கு பிறகு கை வச்சு பிரேயர் பண்ணா உடனே போயிடுது வியாதி, உடனே வியாதி போயிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வாரங்களுக்கு முன்னால ஒரு சகோதரி மீட்டிங் நடத்தின, அவர் அந்த சகோதரருடைய மனைவி அவங்க வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து நின்னாங்க, பிரதர் நான் குழந்தை பருவத்திலேருந்து என் வலது காலை மேலே எடுத்து வச்சா அதுக்கு பிறகு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும், வலது காலுக்கு எனக்கு கண்ட்ரோல் கிடையாது அப்படின்னாங்க. இடுப்புல கீழ் இடுப்புல வலி இருக்கு, இதெல்லாம் ரொம்ப வலியோட தான் இருக்க வாழ்க்கையில அப்படின்னாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், தலையில கழிச்சு இயேசுவின் நாமத்துல கால் சரியாகுன்னு கட்டளை போட்டேன். போட்ட அடுத்த செகண்ட் கால் நார்மல் ஆயிட்டு, கால் நார்மல் ஆயிட்டு. சின்ன குழந்தையில இருந்து அவங்களுக்கு வலது கால் கண்ட்ரோல் இல்லாம இருந்தது, பிறவி பிரச்சனை மாதிரி உடனே சரியா போயிட்டு. ஆனா இடுப்பு வலி போக மாட்டேங்குது. ஐயா பிரதர் இடுப்பு வலின்னு இருக்கு அப்படியா, சரி சரி. அப்போ சிஸ்டர் நீங்க யாருக்கோ நீங்க மன்னிக்கல, இப்ப இயேசுடைய சமூகத்துல அவங்கள மன்னிங்க, மன்னிச்சுட்டு எதிரிகளை இயேசுவே நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தலையில நான் கையை வச்சேன். கடன் மன்னிப்பு கேட்டாங்க. ஒரு கவலைப்படாது, சட 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 மன்னிப்பு கேட்ட உடனே இயேசுவின் நாமத்துல இடுப்பு வலிய போபிசாது என்ன, அவ்வளவுதான், செக் பண்ணிட்டு வாங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க, போயிடுச்சு. அவ்வளவு நாள் பயங்கரமா வலிச்சுட்டு இருந்த இடுப்பு வலி போச்சு. அப்போ மன்னிக்கல அப்படின்னா, நமக்கு பிறன் செய்த அநியாயங்களை நம்ம மன்னிக்கல அப்படின்னா நமக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. அது வந்து பாவம், மன்னிக்கலன்னா பாவம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறாங்க, அரை அடி ஒரு அடி நிலத்துக்கு. அல்லேலூயா, சண்டை போடக்கூடாது. கிறிஸ்தவன் சண்டை போட்டானாலே பிரச்சனை, சண்டை போட்டானாலே பிரச்சனை. அல்லேலூயா, கையை வைத்து அல்லேலூயா சொல்ல மாட்டோமா? அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எதிர கேஸ் போடுறது ரூல்ட் அவுட், இருக்கப்படாது. அவன் எதை கேட்டா, ஏதாவது மேலங்கே கேட்டா வஸ்திரத்தையும் கையில கொடுக்கணும்ட்டாரு. 1 மைல் போச்சோன்னா எத்தனை மைல் போகணும் சகோதரி? 2 மைல் போகணும். அல்லேலூயா. நம்ம ஐயா அழகா லட்டா எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறாரு, அல்லேலூயா. இப்ப நான் பாக்குறேன், எனக்கு இந்த அனுபவத்துல இருக்கிறதுனால இப்ப பாக்குறேன், கிறிஸ்தவ பெண்களை ஒரு 4 பேரை வரிசையா நிக்க வச்சுட்டு முகமதிய தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க, கோடாரி வச்சு வெட்டி கொள்றாங்க. கண்ணு முன்னால இருக்கு, இதுல வச்சிருக்க வீடியோ, பதபதைக்கிற வைக்கிற வீடியோ. ஒரு ஆளு 4 பேர் சேர்ந்து முதுகுல தள்ளி கீழே உழ வைக்கிறாங்க. உடனே கோடாரிய 2 பேர் எடுக்கிறாங்க, கடன் கழுத்தை வெட்டி கொள்றாங்க. ரொம்ப பதபதைக்க வைக்கிற மாதிரி வீடியோ. நார்மலா அதை பார்த்தவொடனே என்ன வரும் தெரியுமா? கோபம் வரும். இப்படி எங்க சகோதரிகளை கொல்றானேன்னு கோபம் வரும். ஆனா இயேசு உங்களுக்கு உள்ள இருக்கும்போது அவருடைய அன்பு, அவர் என்ன சொல்றாரு? யோவான் 13:34-35 சொல்றாரு. யோவான் 13:34-35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற
புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருப்பதை மற்றவர்கள் கண்டு நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் ஒருவர் நல்ல நீங்களே நான் வேகமா சொல்லிட்டு போறேன், அது தப்பு, நீங்களும் எடுத்து பாருங்க. அவர் சொல்றாரு யோவான் 13:34, நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு எந்த அளவுக்கு அன்பா இருந்தாரு? அவரை சிலுவையில் அறைந்த மக்களை என்ன சொன்னாரு? மன்னிச்சாரு. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க. இதுதான் நமக்கு பாடம். இந்த அன்பை நீங்களும் நானும் பிரதிபலிக்கணும். நமக்கு எதிராக அநியாயம் பண்றவங்கள மன்னிக்கணும். மன்னிக்கணும் மட்டுமில்ல, எதிரியை சிநேகிக்கணும்னு இயேசு சொல்லி இருக்கிறார். இது கஷ்டமா? படிக்கல, பைபிளை படிக்கல, வேதத்தை தியானம் பண்ணலன்னா கஷ்டம். வேதத்தை தியானம் பண்ணினா இது கஷ்டம் இல்லை. கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி என் கார்ல பெரிய கல் எரிஞ்சு என்னை கொல்லணும்னு எரிஞ்சாங்க. அந்த கல்லு பெரிய கல்லு, பாறாங்கல் மாதிரி, அது உடஞ்சி காருக்குள்ள வந்துருச்சு. நான் உடனே அவங்கள மன்னிச்சிட்டேன். அதெல்லாம் கிடையாது. ஏசப்பா இந்த ஆளுகளை மன்னிச்சிட்டேன்ப்பா, 3 பேர் எனக்கு எதிராக வந்து கல் எறிஞ்சாங்க, தயவு செய்து அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னா. ஏன்னா செப்டம்பர் 8, 2012 அன்னைக்கு கல் எறிஞ்சாங்க. எனக்கு காருக்கு ஒரு டேமேஜ் ஆகலை, கண்ணாடி உடையாம இயேசு பாதுகாத்துட்டாரு அன்றைக்கு. ஆனால் கல் எறியதுக்கு மூல காரணமான வாலிப பையனை அடுத்த வருஷம் 2014 ஜூன் 22ஆம் தேதி அந்த பையன் இறந்து போயிட்டான். திடீர்னு ஒரு வியாதி வந்தது, இறந்து போயிட்டான். வாலிப பையன், கல்யாணம் முடிக்காத பையன். இந்த 3 பேரும் அப்படி, அந்த 3 பேருக்கும் அப்படி ஆகக்கூடாதுன்னு உடனே அவன் கல் எறிஞ்ச அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணேன்? கண்ணாடி சில்லா கிடக்குது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? குனிஞ்சி, ஏசப்பா இந்த ஆளுகளை நான் பார்த்துட்டேன், கண்ணால பார்த்துட்டேன், கல் எறிஞ்சிட்டாங்கப்பா, தயவு செய்து அவங்கள மன்னிச்சிருங்கப்பா, அவங்களுக்கு என்னன்னு தெரியலப்பா. உங்களை பத்தி இயேசுவே, உங்களை பத்தி ஒரு அறிவு இருந்ததுன்னா, உங்க அன்பு என்னன்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அந்த பயங்க பண்ணிருக்க மாட்டாங்க. மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னா. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒன்றும் பண்ணிடாதீங்க. போலீஸ்காரங்க பின்னால வந்தவங்க பிடிச்சு கொண்டாந்தாங்க. நான் மன்னிச்சிட்டேன், விட்டுருங்க அப்படின்னு. கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன்ட்டேன். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? இது நாங்க சட்டப்படி பண்ணி தான் ஆகணும், டிரைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ என்கிட்ட 161 எவிடன்ஸ் ஸ்டேட்மெண்ட். நான் சொல்லிட்டேன், அந்த பையங்களுக்கு எதிராக நான் சாட்சி சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா. இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு? எதிரிகளை மன்னிக்கிறது மட்டுமல்ல, நேசிக்கணும்னு சொல்லி இருக்கிறார். நேசிக்கணும் இருக்காரு. அப்போ அவங்களுக்கு எதிர போய் நான் எப்படி சாட்சி சொல்வேன்? நான் சொல்லிட்டேன். அவர் சொல்றாரு, ஐயா நீங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியும், ஆனா நான் எங்க வேலையை பண்ணணும். நான் வருவேன், கோர்ட்டுக்கு வருவேன், சொல்லுவேன் இந்த பையங்களை தெரியும் சொல்லுவேன், தெரியாதுன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த பையங்களை தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். நான் அவங்களுக்கு எதிராக நான் சாட்சி சொல்ல மாட்டேன். இப்போ மறுபடியும் பாரு, இந்த 4 கிறிஸ்தவ சகோதரிகளை முழங்கால் போட வச்சு தள்ளி விட்டு கோடாரி வச்சு வெட்டுறாங்க, கழுத்தை வெட்டி துண்டு துண்டாக்குறாங்க. இதை பார்த்த உடனே நார்மலா நமக்கு என்ன வரும்? இப்படி கிறிஸ்தவ பெண்களை கொல்றான்களேன்னு அந்த ஆளுங்கள் மேல, ISIS தீவிரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் மேல கோபம் வரும். ஆனா என்ன வந்து தெரியுமா? அப்போ கோபம் வரல, அந்த பெண்களை பார்த்து உடனே அழுதேன், ஏசப்பா உங்க மகள்களை இப்படி ஒப்பு கொடுக்காதீங்க, இது ரொம்ப அநியாயமான முறையில் அந்த பிள்ளைங்களை கொல்ல ஒப்பு கொடுத்துருக்கீங்க. இனி அந்த பிள்ளைகளை, கிறிஸ்தவ பிள்ளைங்களை, பொம்பளை பிள்ளைங்களை, யாரையுமே, ஆண்களை யாரையும் கொல்ல ஒப்பு கொடுக்காதீங்கப்பான்னு அவங்களுக்காக அழுதேன். அடுத்தது என்ன பண்ண தெரியுமா? அந்த கோடாரி வச்சு வெட்டினாம் பாத்தீங்களா, அவனுக்காக, ஏசப்பா அவனை ரட்சிங்கப்பா, அல்லேலூயா, அவங்கள ரட்சிங்கப்பா. அவங்களுக்கு தெரியல, இயேசுவை பத்தி தெரியல, உங்க அன்பை பத்தி தெரியல, பிசாசின் பிடியில இருக்காங்க, தயவு செய்து அவங்கள ரட்சிங்கப்பா. இவ்வளவுதான். இந்த அன்பை நீங்க பிரதிபலிக்கணும்னா சகோதரனே சகோதரியே, வெறும் ஜெபத்துல அது வராது. ஜெபம் பண்ண முடியாது, வேத தியானம் இல்லாம, வேத வசனம் உங்களுக்குள்ள இல்லாம முடியாது. இதுதான் எபிரேயர் 4:12 தெளிவா சொல்லுது. இந்த வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ஆத்மா ஆவி கணுக்கள் எல்லாம் உருவ குத்தி என்ன பண்ணுது? உள்ளுக்குள்ளது எல்லாத்தையும் வகை அறுத்துருது, பாவத்தை வெளியில எடுத்துரும். இந்த வசனத்துக்கு மட்டும்தான் அந்த வல்லமை இருக்கு. அல்லேலூயா. இதுல ஜீவன் இருக்கு, இதுல வல்லமை இருக்கு. கடைசி காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த வசனம் அந்த ஜீவனை அவர்களுக்கு தராது. இதைத்தான் அவர் எழுதியிருக்கிறார். இந்த வசனம் அவங்களுக்கு ஜீவனை தர அவங்க விடுறது இல்லை. நம்ம மத்தேயு 25:5 பார்க்கிறோம். கடைசி கால நிலை என்ன? கடைசி கால கிறிஸ்தவர்கள் நிலையை இயேசு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. எப்படியா? இந்த 10 கன்னியர் ஓமையை கொடுத்தாரு. 10 கன்னியர்ல 5 பேரு புத்திசாலிங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. புத்திசாலி யாரு? நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, தண்ணியில முங்கி
ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, அந்நிய பாஷை அபிஷேகத்தெல்லாம் பெற்றிருக்காங்க. இவங்க புத்திசாலி கன்னியர். புத்தி இல்லாத கன்னியர் என்ன? தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறவன் முட்டாள். அந்நிய பாஷை அபிஷேகம் சொல்றவெல்லாம் இந்த பெந்தைக்கோஸ்தக்காரன் அவனும் முட்டாள். நான் தான் புத்திசாலின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, இவன் தான் முட்டாள்னு இயேசு சொல்றாரு. அல்லேலூயா. புத்தி இல்லாத கன்னியர் இவன் தான். பரிசுத்தாவி கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது, தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் கிடையாது, அப்புறம் திருவிருந்தெல்லாம் கிடையாது. இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி, இதெல்லாம் கிடையாது. 1 கொரிந்தியர் 13 சொல்லுது, அன்பு மட்டும் இருந்தா போதும். இப்படி சொல்லிக்கிட்டு டூப் சொல்லிக்கிட்டு இவங்களே உலக ஞானத்தை அப்ளை பண்ணிட்டு போறாங்களா? இவங்க தான் புத்தி இல்லாத கன்னிகர், ரைட்? ஆனா இயேசு தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்ள வர்ற நேரத்துல இந்த 5 புத்தி உள்ள கன்னிகைகளும் 5 புத்தி இல்லாத கன்னிகைகளும் 2 பேரும் எப்படி இருப்பாங்களா? கொர்னு கொரட்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்கிறார். மத்தேயு 25:5 அதான் சொல்லுது, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். என்னன்னா, இவர்களிடமிருந்து பரலோக ராஜ்யம் வெளிப்படாது. இவ்வளவுதான். தூங்கி விட்டதுக்கு அடையாளம் என்ன? தூங்கிவிட்ட விசுவாசிக்கு அடையாளம் என்னன்னா, பரலோக ராஜ்யம் இவர்களிடமிருந்து வெளிப்படாது. உள்ள போச்சுன்னா அது வெளியில வரணும். அல்லேலூயா. எப்படி வெளியில வரணும்னு அவர் லட்டு மாதிரி சொல்லியிருக்கிறார். இயேசு தெளிவா சொல்லியிருக்காரு. மத்தேயு 5:13-14 இதுல சொல்றாரு. மத்தேயு 5:13-14 சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருந்தா நீங்களும் நானும் எப்படி ஆயிடுவோம்? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இல்ல, யாருக்கு? பூமிக்கே உப்பாரம். உங்க லிமிட் என்ன லிமிட் சகோதரி? லோக்கல் லிமிட்டா? இது என்ன செம்பருத்தி விலை? உங்க லிமிட் என்ன செம்பருத்தி விலை மட்டுமா? இல்ல சகோதரி கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமா? சகோதரரே தமிழ்நாடு மட்டுமா? இயேசு சொல்றாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்க அப்படின்னா பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா உங்க லிமிட் என்ன லிமிட்? பூமி தான் உங்க லிமிட். உங்களையும் என்னையும் பூமிக்கு உப்பாக்கி இருக்கிறாரு. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன? இந்த உப்பு என்ன பண்ணுது? டேஸ்ட் கொடுக்குது. நமக்கு நல்லா தெரியும். இந்த உப்பு இன்னொன்னு என்ன கொடுக்குது? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல பாக்குறோம், 19-20 வசனத்துல பாக்குறோம். எலிசா அந்த உப்பை போட்டவன என்னாச்சு? அந்த விஷமான தண்ணி என்னாச்சு? ஆரோக்கியமாச்சு. அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் இந்த சமுதாயத்தை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய சமுதாயம் இல்ல, உலகத்தையே மனுஷ சமுதாயத்தை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அளவுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். இதுதான் பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா. நம்ம ஆரோக்கியப்படுத்துறோமா? நம்ம போன இடத்துல டேஸ்ட் வருதா? நீங்க போன உடனே வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாரும் வரவேற்கிறாங்களா? இவர் வந்தா நமக்கு ஜெபம் பண்ணுவாரு, இந்த சகோதரி வந்தா ஜெபம் பண்ணுவாங்க, நமக்கு விடுதலை கிடைக்கும், வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறாங்களா? இல்ல ஐயோ இது வந்தா அது பிரச்சனையான பார்ட்டிப்பா அப்படின்னு சொல்றாங்களா? அல்லேலூயா. பாவிகள் சில சமயம் சொல்லுவாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ நான் வந்தா பிரச்சனைன்னு ஒரு சில சபையில வரவே விட மாட்டேங்கிறாங்க. நான் பேசுறது என்ன தப்பா பேசுறேன், நீ போய் விபச்சாரம் பண்ணு அப்படியா சொல்றேன்? விபச்சாரம் பண்ணாதிருப்பாயகம் தான் சொல்றேன். அல்லேலூயா. சத்தியத்தை சொல்றேன், அவ்வளவுதான். சத்தியத்தை சொல்றேன். தண்ணியில தான் முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறேன். இவர் தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்றாரு. அடாடாடா இவரை வரக்கூடாது அப்படிங்காங்க. அதுக்கு நான் தப்பா? அதனால ஒரு சில இடத்துல வரவேற்க மாட்டாங்க. பாவிகள் ரொம்ப கடினப்பட்டவங்க வரவேற்க மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்றாரு, பன்றிகளுக்கு முன்னால முத்த போடாதன்னு இயேசு சொல்றாரு. அல்லேலூயா. அது பன்றிக்கு முன்னால முத்த போடாதன்ட்டார். நான் அப்படி கொஞ்சம் பேருக்கு நான் ரொம்ப வேகமா சுவிசேஷம் சொன்னேன். 4 வருஷத்துக்கு முன்னால இயேசு சொன்னாரு, மகனே பன்றிக்கு முன்னால முத்த போடாதன்ட்டார். அவரே சொல்றாரு, நீ பன்றிக்கு முன்னால முத்த போடாத, உன்னை பீறி போடுங்கிறாரு. அப்ப ஞானஸ்தானம் நல்ல தண்ணியில தான் முங்கி எடுக்கணும், பரிசுத்த ஆவியார் அபிஷேகம் இருக்கணும், இது 2 இல்லைன்னா பரலோகம் போக மாட்டேன் அப்படின்னு சத்தியத்தை சொன்னா அது நல்ல ஆளுங்கள்னா, இந்த வேத வசனத்தின்படி உருப்படியான ஆளுங்கள்னா ஏற்றுக்கொள்வாங்க. மற்றபடி என்ன பண்ணுவாங்க? பீறி போட்டாலும் போடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக அவங்கள நான் பன்றின்னு சொல்லல. பட் இன்னைக்கு தேதிக்கு தடை உத்தரவு இருக்கு உங்க சகோதரனுக்கு, நான் காரணம் இல்ல. 2வது சொல்றாரு, அதே மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இப்போ பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உள்ள வந்தா நீங்க உப்பா இருக்கிறீங்க. உப்பு சுவை தருது, உப்பு ஆரோக்கியம் தருதுன்னு பார்த்தோம். அடுத்தது நீங்க என்னவா? நீங்களும் நானும் உலகத்துக்கு, எப்படி பூமிக்கு தான் அதே கணக்கு தான், உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கிறோம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்க லிமிட் உலகம். நீங்க சகோதரி பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், உங்க லிமிட் உலகம்தான் லிமிட். அல்லேலூயா.
உலகம் லிமிட், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அடுத்தது அழகா சொல்றாரு, மலையின் மேல் இருக்கிற பட்டணம். நீங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களா? நீங்க பரலோக தேவன் இயேசுடைய ராஜகுமாரன் ராஜகுமாரத்தி ஆயிட்டீங்களா? நீங்க எப்படியா? மலையின் மேல் இருக்கிற பட்டணம். இது எப்படி இருக்க மாட்டாதான்? மறைந்திருக்க மாட்டாது. உங்களுக்கு உள்ள இருக்கிற பரலோக ராஜ்யத்தை யாராலும் மறைக்க முடியாது. பிசாசால அதை மறைக்கவே முடியாது. வேணா கொஞ்சம் ஏரோப்ளேன்ல இருந்து இறங்கி வரும்போது கொஞ்சம் டிராபிக் ஜாமை வச்சு கொஞ்சம் டிலே பண்ணலாம். சீப்பை ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடுங்கிற மாதிரி அவன் அப்படி பண்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சீப்பை ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமா? என்னை மாதிரி ஆளுங்கன்னா தலை சீவிர வழக்கம் கிடையாது. வீட்டுல ஒரு தடவை சீவிரதான். அதுக்கு பிறகு அது எப்படி இருக்குதோ அதுதான் ஸ்டைலு இல்லையா? அது சப் கலெக்டர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஸ்டைலு. இப்படி தலை குப்புற இருக்குன்னா வந்து ரொம்ப மும்முரமா சார் கொஞ்சம் தலையை சீவுங்க, அப்ப அதுதான் ஒரிஜினல் ஸ்டைல் இல்லையா? அப்ப சீப்பு இல்லைன்னா என்னை மாதிரி ஆளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சீப்பு பாக்கெட்ல இருந்தாலும் அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு தடவை காலையில சீவணும். அதுக்காக சீவாம போகக்கூடாது. இன்னைக்கு பையங்கள்லாம் சிலர் காடு மாதிரி சீவாம போறாங்க, அது ஸ்டைலுங்க. அப்படி இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப சீப்பை ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரி பிசாசானவன் சில டிராபிக் ஜாம பண்ணி கொண்டு பாக்குறான்னா, உங்களுக்குள்ள இருக்க அந்த பரிசுத்தாவியானவருடைய ஏவுதலை தடுக்க முடிஞ்சுதா? யாராவது வாட்ச பாத்தீங்களா? நானும் பார்க்கல இது வரைக்கும். அல்லேலூயா. அது பார்க்க விட மாட்டேக்காருல. வாலிப பிள்ளைகள் முத கொண்டு ஆர்வமெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு உள்ள இருக்க அந்த வெளிச்சத்தை, பரலோக வெளிச்சத்தை, அது உலகத்துக்கே கொடுக்கிற வெளிச்சம். அதை பிசாசால ஒன்னும் போட்டு ஒலமுடி போட்டு மூட முடியாது. அழகா அடுத்த விஷயத்தை வசனத்துல கொடுக்கிறாரு. மத்தேயு 5:15, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கை தண்டில் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் என்ன பண்ணுமா? வெளிச்சம் கொடுக்கும். அப்படின்னா பரலோக ராஜ்யம் என்ற விளக்கு உங்களுக்குள்ள இருந்ததுன்னா இந்த உலகத்துக்கே அது வெளிச்சம் தரணும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த பரலோக ராஜ்யம் கடைசி நாட்கள்ல வெளிப்படாது. யாருக்கிட்ட இருந்து? கடைசி கால விசுவாசிகள்ட்ட இருந்து வெளிப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் மத்தேயு 25:5 தீர்க்க தரிசனம். இன்னைக்கு நம்ம நிலை என்ன அப்படின்னு சோதிக்கிறார். நான் என்ன சொல்லித்தரேன்? முதல்ல இருந்து நான் என்ன சொன்னேன்? ஆனா அவனா சொல்லித்தரேன். நான் பெரிய சீனியர்லாம் அட்வான்ஸ்டாலாம் நான் ஒன்றும் சொல்லித்தரல. இதெல்லாம் வெறும் ஆனா அவனா. மத்தேயுல இருந்து தான் நான் பேசுறேன். இது என்ட்ரி. இதுல புதிய ஏற்பாட்டுல இன்னும் பழைய ஏற்பாட்டுக்கெல்லாம் நான் ஒன்றும் போகல. இங்க இருந்து தான் நான் பேசுறேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுக்கு இன்னும் போகல. ஏதோ 1-2 வசனங்கள் எடுத்திருக்கலாம், தெரியாம எடுத்திருப்பேன்னு வைங்களேன். அவ்வளவுதான், ஒன்றும் போகல. நீ என்ட்ரி லெவல். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல தான் நிற்கிறேன். எங்கேயும் போகல. என்ட்ரி லெவல். இயேசு அடிப்படையை பூரா எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார். ரெட் லெட்டர். இயேசு சொன்னது அதுதான் ஃபைனல். அல்லேலூயா. இயேசு அவர் வாயை திறந்து சொல்லியிருக்கிறார்னா அதுக்கு மேல கீழே எதுவும் கிடையாது. அதுதான் ஃபைனல், அல்டிமேட். அதுக்கு கேள்வியே கிடையாது. ஆமா இல்லங்க, பழைய பாட்டுல அப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னதை மாற்றுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா இயேசு யாரு? அவர் பரலோக தேவன். அல்லேலூயா. அதை நிறைய பேர் நம்புறது இல்லை. அங்கிட்டு தான் பிரச்சனை. இயேசு பரலோக தேவன் யார் நம்பலங்கிறீங்க? மற்றவன் நம்புறான். நம்பாத ஆள் யார் தெரியுமா? நம்ம ஆளுக்கு தான். அன்னைக்கு நம்புனா. யார் நம்பினா தெரியுமா? ஏரோது ராஜா நம்பினா. ஏரோது ராஜா நம்பினா. இயேசு பிறந்துட்டாருன்னு ஏரோது ராஜா நம்பினா. மத்தேயு 2வது அதிகாரத்துல பார்க்கணும். 2வது வசனத்துல பார்க்க சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம்னு அந்த வான சாஸ்திரிகள் வந்த உடனே அவன் எங்க போய் நிற்கிறான்? ஏரோது ராஜாட்ட போய் நின்னுட்டான். ஏரோது ராஜா 4வது வசனத்துல கேட்கிறான், கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்னு கேட்கிறான். அப்ப அவன் சொல்றான், யாரு? வேதபாரகர், பரிசேயர் எல்லாரும் வந்துட்டாங்க. மூப்பர் எல்லாம் சொல்றாங்க. எல்லாரும் வந்துட்டாங்களாம். என்ன சொன்னாங்களா? அவர் பெத்லகேமிலே பிறப்பார். நம்புனாங்க. யார் நம்புனா? ஏரோது ராஜா நம்புனான். இவன் நம்பல. என்னாச்சு? ஏரோது ராஜா மத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனத்துல என்ன பண்ணான்? பெத்லகேமிலும் அதை சுற்றுப்புறங்களில் இருக்கிற எல்லா 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொண்டு போட்டான். ஏரோது ராஜா இயேசு பிறந்துட்டாருன்னு நம்புனான். மேசியா பிறந்துட்டாருன்னு நம்புனான். ஆனா எவன் கையில வேத புஸ்தகம் இருக்குதோ, யாரு மேசியா வருவாரு இன்னைக்கு வரைக்கும் ஆணு கொட்டாய் விட்டுக்கிட்டு வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கானோ அவன் அவருக்கு போட்டு கொடுக்குறான். யாருக்கு? ஏரோது ராஜாக்கு இவன் தான் போட்டு கொடுக்குறான். எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா வசனம்? போட்டு கொடுக்குறான் இவன் தான். அவர் அங்க பெத்லகேம்ல தான் பிறப்பாரு. பெத்லகேம் என்ன இங்க இருந்து திருநெல்வேலி, இங்க இருந்து சென்னை வரைக்கும் தூரமா? பெத்லகேம் எருசலேம் நகர்ல இருந்து 8 மைல் தூரம். இப்படித்தான், பக்கம்தான். நாலேஜ் கரெக்டா? 8 மைலா? பக்கம்தான். அப்போ அங்க இத்தனை குழந்தைகள், ஆண் குழந்தைகள் கொல்லப்படும் பொழுது செய்தி அத்தனை பேருக்கு வந்திருக்கும் யூதர்களுக்கு. தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டுப்பா, கண்டுபிடிச்சிருக்கணும்ல.
எங்க தீர்க்க தரிசனம் சொன்னா? எரேமியா 31:15 அவன் சொன்னான், ரமாவிலே அழுகையும் புலம்பலுமான சத்தம் கேட்கப்படுகிறது. ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது, பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாததினால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள். இந்த தீர்க்க தரிசனம் அங்க நிறைவேறி இருக்கு. இவன் போட்டு கொடுத்திருக்கான். சொன்னது ஏரோது ராஜாக்கு இயேசு எங்க பிறப்பாருன்னு தெரியாது. அல்லேலூயா. அவன் இயேசுன்னு கேட்கல, அவன் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கன்னு கேட்கிறான். யாரு? வானசாஸ்திரிகள். மத்தேயு 2:2 கேட்கிறான். இவன் உடனே கேட்கிறான், கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பாருங்க? அவனுக்கு வேதம் கிடையாது, ஆனா அலர்ட்டா இருக்கிறான். இன்னைக்கு பார்த்தா புறஜாதியர்கள், இயேசுவை அறியாதவங்க அலர்ட்டா இருக்காங்க. அவளுக்கு தெரியுது இயேசுதான் மெய்யான தெய்வன். நிறைய பேருக்கு தெரியுது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு தெரியுது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, இந்து கோயில் இருக்கு. அங்க பூசாரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்போம். ஒரு நாள் அப்படியே போயிட்டே வீட்டை தாண்டி தான் அடுத்த பில்டிங் அப்படி போனாரு. ரொம்ப அன்பா கேட்டேன், அப்பா இயேசுவை ஏற்றுக்கப்பா, இயேசுதான் மெய்யான தெய்வன். சார் அது எனக்கு தெரியும் சார் அப்படின்னாரு. எனக்கு தெரியும் சார். எனக்கு நான் தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா தெரியும் சார் அப்படின்னா? என்ன தெரியும்? அவரே நின்று ரொம்ப அன்பா சொன்னாரு, எங்க சொந்தக்காரங்களுக்கு கேன்சர் இருந்தது, உடனே ஒரு கிறிஸ்தவங்கள்ட்ட கூட்டு போனோம், ஜெபம் பண்ணாங்க, கேன்சர் குணம் ஆயிட்டு இயேசுதான் தெய்வம்னு எனக்கு தெரியும். இவர் எங்க பண்றாரு? எங்க வீட்டு பக்கத்துல அந்த கோயில், இந்து கோயிலுக்கு பூசாரி இவர் தான். அல்லேலூயா. இது மட்டும் இல்ல, சிங்கப்பூர் போயிருந்தேன். 2012 சிங்கப்பூர் போயிருந்தேன். அங்க 13 சிங்கப்பூர்ல அங்க ஒரு முஸ்தபாங்கிற மால்ல என் வீட்டை சின்ன வாட்ச் எல்லாம் கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தா. பெண்கள் ஷாப்பிங் பண்ணும்போது ஆண்கள் என்ன பண்ணணும்? பொறுமையா சைட்ல ஏதாவது ஒண்ணு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும், வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கணும். சைட்ல இல்லை பார்த்தாலும் பிரச்சனை, அதனால வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கணும். நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு ஆள் பிடிச்சிட்டாரு. சார் வணக்கம் சார், நான் திருவாரூர் சார். ஐயோ, திருவாரூர்காரங்க இங்கே வந்துட்டீங்களாப்பா? நான் அந்த ஊர்ல 15 வருஷத்துக்கு முன்னால கலெக்டரா இருந்தேன். வந்துட்டாங்க. சரிப்பா, சரி வந்துட்டாங்க. கம்பெனிக்கு 2 பேர் பேசலாம். பெண்கள் அவங்க வாட்டு மனைவி ஷாப்பிங் பண்ணட்டும், நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, நான் உடனே நம்ம தொழில ஆரம்பிச்சிட்டேன். எங்க பார்த்தாலும் நம்ம தொழில விட முடியாது. அப்பா இயேசுவை ஏற்றுக்கிட்டியா? இயேசு தெரியுமா? நான் இயேசு பக்தனா மாறி போயிட்டேன். இயேசு பெரிய அற்புதங்களை என்ன வச்சு பண்றாரு, பெரிய காரியங்களை இப்ப நகர்த்த போறாருன்னு. சார் தெரியும் சார் அப்படின்னாரு. அவர் யார் தெரியுமா? அங்கு காளி கோவிலுக்கு பூசாரி. அல்லேலூயா. அவர் சொன்னாரு, சார் நான் திருவாரூர்ல இருக்கிற வரைக்கும் எப்போதும் என் கழுத்துல ஒரு என்ன மாலை இருக்கும்? ஒரு சிலுவை மாலை இருக்கும் சார். அதை பிடிச்சிக்கிட்டு தான் சார் ராத்திரி தூங்குவேன், ஜெபம் பண்ணிட்டு தூங்குவேன் சார் அப்படின்னாரு. இங்க வந்தேன், சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இறங்கினவன, இது நம்ம தொழிலுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி என் தொழில் காளி கோயில் பூசாரி வேலைக்கு வந்திருக்கனால அதை எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன் சார். இன்னைக்கும் அந்த கையில வச்சுக்கிறேன் சார். எனக்கு தெரியும் இயேசுதான் தெய்வம்னு, ஆனா வேலை நான் இங்க பண்றதுனால நான் அதை நான் கையில வச்சுக்கல சார்னாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தெரியும். இயேசுவே அறியாதவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அத்தனை பேருக்கும் தெரியும் இயேசு ஜீவனுள்ள தேவன். இயேசு இன்னைக்கும் அவர் யாருன்னு வெளிப்படுத்துறதாரு. அட்டகாசமா தீர்க்க தரிசனம் சொல்லி எதிர்காலத்தை பத்தி சொல்லிடுதாரு. அல்லேலூயா. அடுத்தது வியாதிகளை ரொம்ப குணப்படுத்த முடியாத வியாதியை பட்டுன்னு குணப்படுத்திடுறாரு, அசால்ட்டா குணப்படுத்திடுறாரு. அவங்களுக்கு தெரியும் அங்கே வேற எங்கேயும் கிடையாது. ஆனா இயேசுவை நம்பாதது யாரு? அன்னைக்கு யூதர்கள் நம்பல. அதே போல இன்னைக்கு இயேசுடைய வார்த்தைகளை நம்பாமல் இருக்கிறது யாரு? நான் சொல்லல. மத்தேயு 25:5 படி இயேசுவின் வார்த்தைகளை நம்பாதவர்கள் வேறு யாரும் இல்ல, புத்தி உள்ள ஸ்திரீ கன்னிகை என்று வர்ணிக்கப்பட்ட பெந்தேகோஸ்தே சபைகளும், புத்தி இல்லாத ஸ்திரீ என்று வர்ணிக்கப்பட்ட பெந்தேகோஸ்தே அல்லாத சபைகளும் தான். ஐ ஆம் சாரி, நான் வசனத்தின்படி தான் சொல்றேன். இப்போ இந்த பரலோக ராஜ்யம் நமக்கு உள்ள இருந்ததுன்னா, அன்னைக்கு பேதுரு, அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய பெரிய அற்புதங்களை பண்ணாங்க. அதுதான் பரலோக ராஜ்யம் பலமா வர்றது இயேசு சொல்லியிருக்கிறாரு. அதை குறித்து மார்க் 16:17 சொல்லியிருக்கிறார். சின்ன ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறாரு. மார்க் 16:17 சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதண்டை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். பரலோக ராஜ்யம் நமக்கு உள்ள இருக்குன்னா முதல்ல என்ன வெளிப்பாடு வரும்? நம்மளை கண்ட உடனே பிசாசுகள் ஓடும். கைவத்தை அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, லூக்கா 11:20. எல்லாத்தையும் லட்டு மாதிரி எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு பகுதி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நானும் பெரிய எக்ஸ்பர்ட் இல்ல. ஆவியானவர் எந்த வசனங்களை கொடுக்க அனுமதிக்கிறாரோ, எனக்கு என்ன அளவுக்கு உள்ள போயிருக்கோ அதுதான் வருது. லூக்கா 11:20 சொல்றாரு, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. எப்படி? உங்களிடத்தில். ஏன்னா அவர் இன்னும் வெளியில இருக்கிறாரு. இப்ப நீங்க பிசாசு துரத்துனீங்கன்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்.
வருது. அதுதான் சொல்றாரு மார்க் 16:17, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இன்னைக்கு நம்ம பிசாசுகளை துரத்தல, நம்ம துரத்த வேண்டாம். நம்ம போய் நின்ன உடனே அதுவே நடுங்கும். பிசாசுகளை நீங்க துரத்த வேண்டாம், அது நடுங்கும். முதல்ல அப்படியே உருண்டு உழும். என்ன அர்த்தம்? ஐயோ கொலகார பொண்ணு வந்துருச்சே, என்ன தொலைச்சு பிடிச்சேன்னு வரும். அல்லேலுயா, அல்லேலுயா. அது பயப்படுது. மார்க் 5வது அதிகாரத்துல பாக்குறோம். அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன் இயேசுவை தூரத்துல பார்த்துட்டு அவனே வரான், ஓடியாரான். உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கு என்ன? இயேசு போகல, அவன் தான் ஓடியாரான். அதனால பிசாசுகளை நீங்க துரத்தல, அதுவே உங்களை கண்ட உடனே என்ன பண்ணுது? தடுமாறுது, பயப்படுது, நடுங்குது. காரணம், உங்களுக்குள்ள என்ன இருக்குது? நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். உடன்படிக்கை பெட்டி அன்னைக்கு எங்க இருந்தது? இஸ்ரவேல் எருசலேம் தேவாலயத்தில் இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருந்துதான் பரலோக தேவன் பேசினாரு. இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி எங்க வந்துருச்சு? உள்ள வந்துருச்சு. நமக்குள்ளே வாசமாயிருக்கிற ஆவியானவர். அப்படின்னா நீங்களும் நானும் நடக்கிறோம்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி போகுது, பரலோக தேவன் போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிசாசு நடுங்குது. இதனாலதான் இப்ப நம்மளை கண்டு பிசாசு நடுங்கல அப்படின்னா நமக்கு உள்ள என்ன வரல? பரலோக ராஜ்யம் இன்னைக்கும் வெளியில எனக்கு வந்துருச்சு. மேபி 50%, 70%, இன்னும் நிறைய கசடுகள் இருக்கு. அது வெளியில போனாதான் பரலோக ராஜ்யம் முழுசா உள்ள வரும். கையை வைத்து அல்லேலுயா சொல்லுவோமா? அல்லேலுயா, அல்லேலுயா. சாரி, ரெண்டு பெரிய வல்லமைகளை கொடுத்திருக்காரு. அது என்ன வல்லமைகள் அப்படின்னு பாக்குறோம். மத்தேயு 16:19, 2 வல்லமைகள் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள வரும்போது அவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 16:19, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையும் நான் உனக்கு தருவேன். நீ பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீ பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, கட்டவும் கட்டவிழ்க்கும் வல்லமை. அதாவது இயேசுவின் நாமத்துல வியாதிகளை சுஸ்தப்படுத்துற வல்லமை, அற்புதங்கள் செய்யற வல்லமை, இத எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். இப்ப உங்க கையில எல்லாத்தையும் இருக்குது. அதுக்கு பேர் என்ன? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். அப்போ இயேசுவுடைய பிள்ளை அப்படின்னாலே அர்த்தம் என்ன தெரியுமா? பலசாலி, சூப்பர் நேச்சுரல். அல்லேலூயா, சூப்பர் நேச்சுரல். அவர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். மத்தவங்க யாராவது வானத்தை நோக்கி மழையை நில்லுன்னா நிக்க வைக்க முடியுமா? நீங்களும் நானும் எலியா மேலே மழை வானா வரும், மழை நில்லுன்னா நிற்கும். நிறுத்தினானா 3.5 வருஷத்துக்கு மழையை நிறுத்தினானா, நீங்களும் அதுக்காக மழையை நிறுத்தி போடாதீங்கப்பா, அது மாதிரி எதுவும் பண்ணிவிடாதீங்க. அது வரட்டும், வல்லது வரட்டும். ஆனா ஒரு மீட்டிங் நடக்குன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் கையை உயர்த்தி மழையை நிறுத்தலாம். அதிகாரம் இருக்குது. அல்லேலுயா, அல்லேலுயா. அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இயேசுவுடைய அதிகாரம். அன்னைக்கு காற்றையும் கடலையும் அவர் அதட்டினாரு, இறையாதினாரு. கடல்ல காற்று அப்படியே அடங்குச்சு. அந்த அதிகாரம் உங்களுக்கு எனக்கும் தரப்பட்டிருக்கு. அவர் மத்தேயு 28:18 என்ன சொல்லியிருக்காரு? மத்தேயு 28:18 பரமேறதுக்கு முன்னால சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். அவருடைய அதிகாரத்தை எல்லாம் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அதுல முதல் அதிகாரம் தான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். கட்டவும் கட்டவிழ்க்கவும். பிசாசுடைய கிரியைகளை நீங்க கட்டி போடலாம், பிசாசுடைய கட்டுகளை நீங்க உடைக்கலாம். இயேசுவின் நாமத்துல கையை வைத்து அல்லேலுயா சொல்லுவோமா? அல்லேலுயா. அப்ப பரலோக ராஜ்யம் நமக்குள்ள முழுசா இருக்குன்னா இது நடக்கும். 2வது ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இயேசுடைய பரலோகத்தோட அதிகாரம் 2வது அதிகாரம். அதுதான் லூக்கா 10:19. லூக்கா 10:19 சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. பிசாசு மேல கம்ப்ளீட் அதிகாரம் கொடுத்துட்டு நீங்க பிசாசை போட்டு மிதிக்கலாம். ஆனா பிசாசு உங்களுக்கு எதிராக ஏதாவது ஆயுதம் போட்டானா அது ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எழுதியிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயாவது எப்பா நீ பாகிஸ்தான்காரனை எந்த துப்பாக்கியை வச்சு சுட்டுக்கோ, ஆனா பாகிஸ்தான்காரங்க உங்களை நோக்கி சுட்டாங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. யாராவது சொல்ல முடியுமா? ஆனா இயேசுங்க சொல்றாரு, பிசாசை போட்டு நீங்க தேசவின் நாமத்துல துவம்சம் பண்ணலாம், ஆனா பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லைங்கிறாரு. இது ரெண்டு பெரிய வல்லமைகளை இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்து உங்களுக்கும் எனக்கு இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து 3வது நாள் உயிர்த்தெழுந்து பரமேறி போனார. இதனால நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வல்லமை, பரலோக ராஜ்யத்தின் வல்லமைகள் இது 2 தான். கை வைத்து அல்லேலுயா சொல்லுவோமா? அல்லேலுயா. அப்ப பரலோக ராஜ்யம் நமக்கு உள்ள வந்திருக்கு அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த 2 வல்லமைகள் நம்மளிருந்து புறப்படும், வெளியில வரும். இதைத்தான் சொல்றாரு, மலை மேல் இருக்கிற பட்டணம்
மறைந்திருக்க மாட்டாது. உங்களுக்கு உள்ள இருக்க பரலோக ராஜ்யத்தை ஒருத்தரும் உலமுடி போட்டு மறைக்க முடியாது. நீங்க போவீங்க, பிசாசுகள் கவுந்து விழும், நீங்க தலையில கதைப்பீங்க, ஓடி போகும். நீங்க சும்மா இயேசுவின் நாமத்தில் இருந்தீங்க, வியாதிகள் சுஸ்தமாகும். இதெல்லாம் பரலோக ராஜ்யத்தின் வல்லமைகள். இந்த வல்லமைகளை யாராலும் மறைக்க முடியாது. இன்னைக்கு இந்த வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையில செயல்படலனா அர்த்தம் என்ன கேட்க வேண்டிய நேரம். ரைட் தானா? நான் சொல்றது கரெக்டா புரியுதா? சகோதரர்கள் கிளியரா இருக்கா? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே, தப்பா சொல்லல. என்ட்ரி லெவல் தான் இதெல்லாம், என்ட்ரி லெவல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் அட்வான்ஸ்ட் லெசன் கிடையாது. ரொம்ப டாப் மோஸ்ட் கஷ்டப்படுற பாடம் இல்ல. இது ரொம்ப பச்சையாவே எழுதி வச்சிருக்கிறார் இயேசு. வெறும் என்ட்ரி லெவல் தான். இன்னைக்கு இந்த பரலோக ராஜ்யம் இதை கொடுக்கறதுக்கு தான் இயேசு உலகத்துக்கு வந்து புறஜாதியாரன் நம்ம கையில கொடுக்கறதுக்கு தான் வந்தார். ஏன்னா இஸ்ரவேலருக்கு இது இன்னும் திறக்கப்படல, இஸ்ரவேலருக்கு இது இன்னும் திறக்கப்படல. மத்த 21:43 சொல்லிட்டு போயிட்டாரு. இஸ்ரவேலருக்கு இது கிடையாது இப்போன்னு சொல்லி தண்டனையில இருக்காங்க, அவங்களுக்கு கிடையாது. புறஜாதியாக ஆகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த வல்லமை கொடுக்கறதுக்கு தான் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தார். இப்போ கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு 2-3 வசனம் சொல்லிட்டு வீட்டுல போய் நீங்க தியானம் பண்ண போறீங்க. சொல்லிட்டு இப்ப ஜெபத்துக்குள்ள போறோம். இந்த வல்லமைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு பரலோக ராஜ்யத்தின் வல்லமைகள் இருக்குது. நான் 100க்கு 100 சொல்ல மாட்டேன், இருக்கு இருக்கு, ஏதோ இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அர்த்ரைட்டிஸ் வியாதி கை வச்ச உடனே தப்புன்னு ஜெபமாது. நேற்று காஞ்சிபுரத்துல ஜெபம் பண்ணேன், டக்கு டக்கு டக்குன்னு ஜெபமாச்சு. உடனே ஒரு சகோதரி அழுதுட்டாங்க. அத்தனை வருஷம் இருந்த வலி உடனே போயிட்டு. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னால பாம்பேல இருந்தேன். நல்ல பொட்டு வச்ச ஒரு சகோதரி வந்தாங்க, அர்த்ரைட்டிஸ் வியாதி, நடக்க முடியாம அவங்களுடைய வாலிப பையங்க ரெண்டு மகன்கள் இப்படியே தாங்களா கூட்டு வந்தாங்க. மேடைக்குள்ள கீழே வந்தாங்க, ஜெபம் பண்ண உடனே சரியாயிட்டு. அவங்களால நம்ப முடியல. மராட்டியில சொல்றாங்க, உண்மையிலே சுகமாயிட்டு மகனே அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நான் கேட்கிறேன், டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னா உண்மையிலே சுகமாயிட்டுன்னு சொல்றாங்க. உடனே மறுநாள் 2வது நாள் கன்வென்ஷன்ல எல்லாருக்கும் முன்னால இயேசு எனக்கு சுகம் அளித்தார்னு நல்லா உட்கார்ந்து எந்திரிச்சு, இது வரைக்கும் 10 வருஷம் நான் தூங்கவே இல்லை, ராத்திரி மருந்து போடாம. நேத்து நான் படுத்து எந்த மருந்து உதவியும் இல்லாம நல்லா நிம்மதியா தூங்கினேன்னு சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா. வல்லமைகள் இருக்கு. இந்த வல்லமைகள் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்பட போறது. இப்ப கடைசியா ஒரு விஷயம் நமக்கு தெளிவுபடுத்த வேண்டியது, நாளைக்கு இதை பேச முடியாது, அதனால ஒரு 5 நிமிடத்துல சொல்லி முடிக்கிறேன். இது என்னன்னா, நம்பர் 1 தெரிய வேண்டியது, இயேசு யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசு யாருன்னா உலகத்தின் பாவத்தை மீட்க வந்த ரட்சகர், தேவ ஆட்டுக்குட்டி. ரைட் தானா? பாவத்தை மீட்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. இப்ப நான் சொல்றேன், அவர் பாவத்தை மீட்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி மட்டுமல்ல, அவர் தான் இந்த வானத்தையும் பூமியும் சமுத்திர வெட்டாந்தரையும் படைச்சவர் சொன்னா என்ன சொல்வீங்க? இயேசுதான் வானம் பூமி சமுத்திரம் வெட்டாந்தரையை படைச்சவர், உங்களையும் என்னையும் படைச்சவர் தான். கன்னி மரியாதை படைச்சவரும் அவர் தான் சொன்னா உங்களுக்கு ஷாக்கா இருக்குமா? ஒருவேளை இவர் கள்ள போதகரோ கள்ள தீர்க்கதரிசியோ? அல்லேலூயா. வசனத்தை பாருங்க, கொலோசியர் 1:15-16. கொலோசியர் 1:15-16. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். முழுசா நீங்க படிச்சுக்கோங்க. சர்வ சிருஷ்டிக்கும் இயேசுதான் முந்தின பேருமானவர். அவரால் தான் 16வது வசனத்துல கடைசியில பாருங்க, அவரால் தான் சகலமும் உண்டாகியது. பாருங்க, அவருக்கென்று சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதே விஷயத்த ரோமர் 11:36 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். ரோமர் 11:36. யோவான் 1:3 யோவான் சொல்றான், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே யோவான் 1:10 சொல்றான், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. கிளீனா சொல்றான், அந்த பூமி அவர் மூலம் தான் உண்டாயிட்டுன்னு யோவான் சொல்றான். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு? இயேசு சொல்றாரு, யோவான் 10:30 சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றே அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றேங்கிறாரு. பிலிப்பு கேட்கிறான், எங்களுக்கு பிதாவை காண்பித்துக் கொடும். யோவான் 8வது அதிகாரம், யோவான் 14வது அதிகாரம் 8, 9, 10 பிதாவை எங்களுக்கு காமிச்சோன்னு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டவன்கிறாரு. யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனத்துல சொல்றாரு, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்கிறாரு. யோவான் 6:51 சொல்றாரு. யோவான் 6:51 சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? பைபிள்ல இருந்தா, வெளியில இருந்து எதுவுமே சொல்லல. அடுத்தது சொல்றாரு, அடுத்தது 62, யோவான் 6:62 சொல்றாரு, மனுஷகுமாரன் தாம் முன்பிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஏறி போனாரா இல்லையா? அப்போஸ்தலர் 1:9 500 பேர் பார்த்துக்கிட்டு இருக்க, ஏறி போனாரா? பரமேறி போனாரா? சொன்னது செஞ்சாரு. அல்லேலூயா.
அதே யோவான் 8வது அதிகாரம் 56, 57, 58 படிச்சு பாருங்க. 58ல சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னால நான் இருக்கிறேன்னு யார் சொல்லியிருக்கா? இயேசு சொல்லியிருக்கிறாரு. அது போய் சொல்வாரா? ஆபிரகாம் எங்க? ஆதியாகமம் 12:1 வராரு. அதுக்கு முன்னால இயேசு இருக்கிறேங்கிறாரு. இதை கண்டுபிடிச்சு பார்க்கும்போது இயேசு எங்க பழைய ஏற்பாட்டுல இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் 1:18 அதுக்கு கீ இருக்கு. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால குமாரன் எங்க இருந்தாராம்? பிதாவுடைய மடியில இருந்தாராம். அப்படின்னா ஆபிரகாம் உண்டாறதுக்கு முன்னால எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இதை வச்சு கண்டுபிடிக்கணும். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யாத்ராகமம் 33:20 விளக்கம் கொடுக்கிறாரு. பிதாவாகிய தேவன் மோசே கிட்ட சொல்றாரு, மோசேயே நீ என் முகத்தை காண மாட்டாய், என் முகத்தை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க கூடாது. அப்படின்னா ஆதியாகமம் 12க்கு முன்னால யாராவது மனுஷன் தேவனை முகமுகமா பார்த்து உயிரோடு இருக்கானா அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர யார போய் பாக்குறீங்க? ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல தேவனை முகமுகமா தரிசித்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் சாகல. அங்க இருந்தது யாருன்னா குமாரன். அல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவர் மூலமாய் உண்டாகவில்லை. காரணம், ஆதாம் ஏவாளை படைச்சதே யாரு? அன்னைக்கு அவருக்கு பேர் இயேசு கிடையாது, குமாரன். இதைத்தான் 1 கொரிந்தியர் 8:5-6 பார்க்கிறோம். பிதாவாய தேவன் படைத்தார். அடுத்தது இயேசு கிறிஸ்து என்ற கர்த்தரும் நமக்குண்டு, ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். 2 பேரும் சேர்ந்து படைக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா நடந்தது என்ன? பிதாவுடைய அதிகாரத்துல மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் சிருஷ்டிக்கிறது யார் தெரியுமா? குமாரன் தான். கை வைத்த அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாம் பேசினாரு. ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல ஆபிரகாம் சாராள் 2 பேர்ட்டையும் நேருக்கு நேர் பேசுறாரு. ஆபிரகாமும் சாகல, சாராளும் சாகல. யாக்கோபு கிட்ட வந்து ஆதியாகமம் 32:24 32:18 ஒரு ராத்திரி முழுக்க சண்டை போடுறாரு. யார் கூட? யாக்கோபு கூட. யாக்கோபு சாகல, மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். 24வது வசனத்துல சொல்றாரு. தேவனோடும் சொல்றாரு, அவன் சாகல. அப்ப யாரு யாக்கோபோட ஒரு ராத்திரி முழுக்க போராடினது, குஸ்தி போட்டது யாரு? பிதாவா குமாரனா? குமாரன். அப்போ இயேசுதான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். பிதாவுடைய அதிகாரத்துல குமாரன் ஆகிய இயேசுதான் எல்லாத்தையும் சிருஷ்டித்திருக்கிறாரு. இப்போ ஒரு நாள் வருது, 2 பேதுரு 3:7 2 பேதுரு 3:7 குமாரன் தான் மொத்தத்தையும் அக்கினினால் அழிக்க போறாரு. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே, வார்த்தைனா யாருங்க? ஆதியிலே தேவன் வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை எப்படியே மாம்சமா எப்படி வந்தது? இயேசுவா வந்தாரு. என்னாச்சு? அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற வார்த்தை தான் ஒரு நாள் இந்த மொத்தம் உலகத்தை எல்லாத்தையும் வானத்தை அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேதுரு 3:7 இருக்கு. இப்போ நம்மகிட்ட என்ன இயேசு எதிர்பார்க்கிறார்? என்ன இயேசு எதிர்பார்க்கிறாரு? சிருஷ்டி கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும்? பயப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு பாவம் இருக்கு, மீறுதல் இருக்கு, பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருந்து வெளிப்படல, எல்லாம் சபையும் தூங்குதுன்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார். மத்தேயு 25:5 எழுதி வச்சிருக்கிறாருன்னா பாவம் முக்கியமான காரணம் அல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, கடைசி கால கிறிஸ்தவனுக்குள்ள என்ன இருக்குன்னா நிர்விசாரம். இயேசுகிட்ட எது செஞ்சாலும் மன்னிச்சிடுவாரு. அவருக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. இதுதான் இன்னைக்கு நமக்கு தெரிய வேண்டிய பாடம். ஏன்னா இவர் தான் சிருஷ்டிகர்த்தர். ஒரு நாள் நியாயாதிபதியா உட்கார போறது இயேசுதான். இயேசுவுக்கு தான் நீங்களும் நானும் மனவாட்டியா மேல ஏறி போறோம், பிதாவுக்கு அல்ல. நியாயத்திற்கு போறது யார் பண்ண போறா? இயேசுதான் நியாயம் தீர்க்க போறாரு. அவர் தான் இருந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துவ அந்த சேனையை அழிக்க போறாரு. வெளிப்படுத்தல் 19:11 பார்க்கிறோம். அவர் தான் இறங்கி வந்து அழிக்கிறார். இறங்கி வர்றாரு வெள்ளை குதிரையில. இயேசுதான் இந்த பைபிள் வந்ததுக்கு காரணம். இயேசுதான் நீங்களும் நானும் உலகத்துல உருவானதுக்கு, சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு காரணம். ஆதாம் ஏவாள் இந்த உலகத்துக்கு வந்தது, இந்த அண்ட சராசரம் வந்ததுக்கு பிதா காரணம் அல்ல. குமாரன் தனக்கு ஒரு மனவாட்டி வேணும்னு கேட்டாரு, அதனால எல்லாம் வந்துச்சு. அல்லேலூயா. மனுஷன் தப்பு பண்ணவன, அதனாலதான் சிருஷ்டி கர்த்தராகிய இயேசு கீழே இறங்கி அதுக்கு விலையை கொடுத்தாருங்க. இவ்வளவுதாங்க. ஏன்னா அவருக்கு தான் மனவாட்டியா போறோம், அவர் விலை கொடுத்திருக்கிறார். அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. பாவம் வந்தனால அவரே கீழே இறங்கி வந்து, வானத்திலிருந்து இறங்கி வந்தாரு, இறங்கி வந்தாரு, கன்னிமரி வயிற்று வழியா வந்தாரு. ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீயின் வித்தாக தான் அவர் வருவார் எழுதப்பட்டிருக்கு. வந்தாருங்க. இவ்வளவு சீக்கிரட்டையும் ஃபாஸ்டா சொல்லியிருக்கேன். கடைசி பகுதி உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இயேசு
வெறும் ரட்சகர் மட்டுமல்ல, அவர் பயப்படத்தக்க, ஒவ்வொரு சிருஷ்டியும் பயப்படத்தக்க சிருஷ்டி கர்த்தரும் அவரே. அல்லேலூயா. அவர் தான் உலகத்தை ஒரு நாள் நியாயம் தீர்க்க போறாரு. மொத்த அண்ட சராசரத்தையும் அவர் தான் ஒரு வார்த்தையினால அழிக்க போறாரு. அவர் பிள்ளைகளை தெரிந்தெடுத்த பிறகு அழிக்க போறது இயேசுதான் அழிக்க போறாருன்னு வேதத்தில் இருக்குது. இதை இன்னும் பண்ணீங்கன்னா வெளிப்படுத்தல் 21:1 யோவான் பார்க்கறான், முந்தின வானம் முந்தின பூமி இல்லை, அழிச்சிட்டார். இயேசு அதுக்குள்ள அழிச்சிட்டார். நியாய தீர்ப்பு முடிச்ச உடனே இப்பொழுது இருக்கிற வானங்கள் பூமிகள் எல்லாத்தையும் இயேசு ஒரே வார்த்தையில அழிச்சிட்டார். முடிஞ்சு போச்சு. அக்கினிக்கு இரையாக்கிட்டாரு. அவர் பிள்ளைகள் மட்டும் எங்க போய் சேர்ந்தோம்? புதிய வானம் புதிய பூமியில புதிய எருசலேம்ல போயிருக்கிறத யோவான் பார்க்கறான். இந்த இயேசுவுக்கு நீங்களும் நானும் மரியாதை காமிக்கணும். அவரை அன்பு கூறுவது, அவருக்கு பயப்படுவது ரெண்டும் ஒண்ணுதான். அல்லேலூயா. அவருக்கு பயப்படுவது என்ன? அவர் சொல்றாரு யோவான் 14:23, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால். அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருவன் எனக்கு பயந்தால் அவன் என் வார்த்தைகளை கைக்கொள்வான். இவ்வளவுதாங்க. என் வசனத்தை கைக்கொள்வான். நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யோவான் 14:15. அதை மாத்தி போடுவோம். நீங்கள் எனக்கு பயந்தீர்களானால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இப்படிதாங்க. கையை வைத்து அல்லேலுயா சொல்லுவோமாங்க. அல்லேலுயா. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க ஸ்தானத்துல எழுந்து நிற்போம். நமக்குள்ள பரலோக ராஜ்யம் வரலன்னா இன்னைக்கு இந்த நிமிடத்துல இந்த பரலோக ராஜ்யம், அந்த விளக்கு, மதில் மேல் இருக்கிற இந்த விளக்கு நமக்குள்ள வரணும். கட்டவும் கட்டவிழ்க்கும் வல்லமை வரணும். அடுத்தது பிசாசுகளை அழிக்கிற வல்லமை, பிசாசுகளை கொண்டு போய் பிசாசுகளை துரத்துகிற, பிசாசுல பாதாளத்துக்கு போன் சொல்லக்கூடிய அந்த வல்லமை, இயேசுடைய வல்லமை நமக்குள்ள வரணும். இப்பொழுது நம்ம ஒரு நிமிடம் இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். அடுத்த நிமிடம் எனக்குள்ள இயேசு கொடுத்திருக்கிற வல்லமைகளை உங்களுக்கு இயேசுவின் நாமத்துல நான் பகிர்ந்து கொடுக்க போறேன். எல்லாரும் தயவு செய்து இயேசுப்பா கண்களை மூடி, இயேசுப்பா எனக்குள்ள பரலோக ராஜ்யம் வரல அப்படின்னா இப்ப நான் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு பிசாசுகள் ஓடல, என் மூலம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கலன்னா இயேசு ராஜா அது உங்க தப்பு அல்ல, என் மேல தப்பு இருக்கு, பாவம் இருக்குது, கீழ்ப்படியாம இருக்குது, வேத வசனம் எனக்குள்ள இல்லாம இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்குப்பா. அதற்கு நான் இப்ப மன்னிப்பு கேட்கிறேன். சகோதரனே சகோதரியே, இப்ப நீ மன்னிப்பு கேட்கறியா? ஓ ரபலபா, மன்னிப்பு கேட்கறியா? இயேசுவை என்ன மன்னிங்க. சகோதரர்கள் தயவு செய்து நீங்க மன்னிப்பு கேளுங்க. தயவு செய்து இயேசுவோடு ஒப்புரவாங்க. இப்போ இயேசு இங்க இடத்துல வந்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறாரு. உங்களுக்கு வரங்கள் கிருபைகளை கொடுக்க, பரலோக ராஜ்யத்தின் வல்லமையை உங்களுக்கு கொடுக்க, அது வல்லமையாக உங்களிடமிருந்து வெளியே வர்றதுக்கு, வெளிப்படுவதற்கு, அது உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற அளவுக்கு வல்லமையா மாறுவதற்கு இயேசு பரிசுத்த ஆவியானவர் 2 பேருங்க இருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்போமா? இயேசுவே என்ன மன்னிங்க. நான் அறிக்கையிடாத பாவங்களை நான் அறிக்கையிடுறேன். மாம்சம் எனக்குள்ள இருந்தன அறிக்கையிடுறேன். வேத தியானம் பண்ணாம இருந்தனா நான் அறிக்கையிடுறேன். அப்பா எதிரிய நான் நேசிக்காம இருந்தனா நான் அறிக்கையிடுறேன். கேட்போமா? ரீபலபா ரிக்கலபா. அப்பா உங்க பிள்ளைகளுக்காக அடியன் மன்னிப்பு கேட்கிறேன். நெகேமியா கேட்டது போல, தானியேல் கேட்டது போல நான் மன்னிப்பு கேட்கிறேன். உங்க பிள்ளைகளை வச்சு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல, இந்த செம்பருத்தி விளையிலையும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பெரிய எழுப்புதலை இங்க கட்டளை போடணும்ப்பா. அப்பா மலடாக இருக்கிற இயேசுடைய பிள்ளைகள் அப்பா பிள்ளை பெறுகிறவர்களாக, உமக்கு கனி கொடுக்கிறவர்களாக மாற வேணும்ப்பா. மாற வேணும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா கனி கொடுக்காம இயேசுவோட பிள்ளை யாரும் இருக்கக்கூடாதுப்பா. இந்த கடைசி நாட்களில் இதை வெளிப்படுத்துறீங்கப்பா. கடைசி நாட்களில் இது தேவை, கண்டிப்பாக தேவைன்னு சொல்றீங்க. கனி கொடுப்பது மிக மிக அவசியம் சொல்றீங்க. ஆத்துமாதாயம் செய்யறது மிக அவசியம் சொல்றீங்க. பரிசுத்தமா இருந்து அவருக்கு வேலை செய்யறது மிக அவசியம் சொல்றீங்கப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுவது இன்றியமையாததுன்னு சொல்றீங்கப்பா. அப்பா இப்போ உங்க பிள்ளைகளுக்கு அத்தனை வரங்களையும் அபிஷேகத்தை நீங்க கொடுக்கணும்ப்பா. அவர்களை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா. இயேசுவை என் பிள்ளைகளை நான் மன்னித்தேன்னு சொல்லுங்கப்பா. ஓ ரபலபா ரிக்கபா. அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு உன்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். இதுவரைக்கும் நீ கீழ்ப்படியாம இருந்தனா இயேசு உன்னை மன்னித்து விட்டார். இப்பொழுது கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? இப்பொழுது ஆவியில நிரம்பி இப்பொழுது அந்த வரங்கள் கிருபைகளை பெறுமா. யாருக்கெல்லாம் அந்நிய பாஷை இல்லையோ
பரிசுத்த ஆவியானவர் நிறைவு அந்நிய பாஷை அடையாளத்தோடு இல்லையோ, இயேசு இப்போ உங்களுக்கு அதை தரதுக்கு தயாரா இருக்கிறார். ஓ ரபலபா ரிக்கபா சீபரபா ரபலபா. பரலோக ராஜ்யம் இப்பொழுது வல்லமையாக உங்களுக்குள் இறங்குகிறது. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள வல்லமையாக இறங்குகிறது. ரீகபலபா ரிக்கலபா ரீபபா ரீபலபா ரிக்கலபா ரபலபா சீபரபா ரிக்கலபா ரகலபா ரீகலபா ரபலபா ரிக்கபா. அந்நிய பாஷை வேணும் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கியா சகோதரனே சகோதரியே? இப்போ இயேசு உனக்கு அந்த அற்புதமான தன்னுடைய அடையாளத்தை, பரலோக ராஜ்யத்தின் அடையாளத்தை உனக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள். 5 4 3 2 1 பெற்றுக்கொள். அந்நிய பாஷை அடையாளத்தோடு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள். சீக்கபரபா ரீபலபா ரீகபலபா ரிக்கலபா ரபலபா ஓ ரபலபா ரிக்கபா ரிக்கபலபா ரிபலபா. பெற்றுக்கொள். நிரம்புங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. இப்ப வல்லமை இறங்குது. அக்னியாக இறங்குது. ரிகபலபா ரிக்கலபா ரிகபலபா ரிக்கபலபா ரீபலபா. இதோ கட்டவளுக்கும் வல்லமை உங்க மேல இறங்குது. அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த வல்லமைகள் உங்க மேல ரெட்டிப்பா இறங்குது. வியாதியஸ்தரை சுத்தப்படுத்த போறீங்க. ரெட்டத்தனையா உங்க மேல வல்லமை இறங்க போகுது. கட்டவளுக்கும் வல்லமை. ரெடி உள்ளத்தை உயர்த்திக்கோங்க. கட்டவளுக்கும் வல்லமை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் இறங்குது. ரெடி. இயேசுவிடமிருந்து இப்பொழுது இறங்குது. இன்னிலிருந்து நீங்க அற்புதங்கள் அடையாளங்களை பண்ண போறீங்க. வியாதிகளை சுத்தப்படுத்த போறீங்க. இயேசுவை விட பெரிய கிரியைகளை பண்ண போறீங்க. இயேசுவை போலவும் இயேசுவை விடவும் பெரிய கிரியைகளை நீங்க பண்ண போறீங்க. ரீகபலபா ரிபலபா சீபபா ரிக்கலபா ரகலபா. பெற்றுக்கொள்ளுங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் இரட்டத்தனையா இறங்குது. அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வரங்கள் 5 4 3 2 1 பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் கரத்திலிருந்து கட்டவளுக்கும் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. சீகபரபா ரீலபா ரிக்கபலபா ரிபலபா ரிக்கபலபா ரிபலபா சீபபா ரிக்கலபா ரகலபா சீகபரபா ரிபலபா ரிக்கபா சீகபரபா ரிக்கலபா ரபலபா ரீபபா ரிக்கலபா ரகலபா ரீபபா ரிக்கலபா ரகலபா ரீலபா ரபலபா. ஆவியில நிரம்பி பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளத்தை காமிங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளத்தை காமிங்க. வல்லமை அக்னியாக இறங்குது. இன்னையிலிருந்து வியாதிகளை சுத்தப்படுத்துவீங்க. வியாதியஸ்தரை சுத்தப்படுத்துவீங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்க சுத்தப்படுத்துவீங்க. இயேசு செய்த கிரியைகளை இன்னையிலிருந்து பண்ணுவீங்க. அடுத்தது தேவனுடைய விரல் என்ற அபிஷேகம். பிசாசுகளுக்கு மேல வல்லமை. பிசாசுகளை அழிக்கிற வல்லமை உங்க மேல இறங்க போகுது. பிசாசுகளை அழிக்கிற தேவனுடைய விரல்ங்கிற அபிஷேகம் இறங்க போகுது. ரெடியா இருந்துக்கோங்க. நீங்க இன்னையிலிருந்து பிசாசுகளை துரத்த போறீங்க. உங்களை கண்டு பிசாசுகள் நடுங்க போது. சுத்திகரிக்கப்பட்டுட்டீங்க. நீங்க தூங்குகிற கன்னி அல்ல. நீங்க மலையின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு. நீங்க வெளிச்சம் தருவீர்கள். பூமிக்கு வெளிச்சம் தருவீங்க. நீங்க உலகத்துக்கு இன்னிலிருந்து வெளிச்சமா இருப்பீங்க. வல்லமை இறங்குது. தேவனுடைய விரல்ங்கிற வல்லமை இறங்குது. ரிகபலபா ரிக்கலபா ரிபலபா. தேவனுடைய விரல்ங்கிற அபிஷேகம் இறங்குது. ரெடி. 5 4 3 2 1 பெற்றுக்கொள். தேவனுடைய விரல் என்ற அபிஷேகம். சீக்கபரபா ரிபலபா. பிசாசுகளை துரத்த போற. இன்னையிலிருந்து நீ பிசாசுகளை துரத்துவ. பெற்றுக்கொள். ஆர்ப்பரித்து இயேசுவுக்கு நன்றி சொல். கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? சிபரபா ரிக்கலபா. உங்க பிள்ளைகளை இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன், முத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. எல்லாரும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வமே உமக்கு நன்றி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, glory to God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Glory shabadabadudabada. எல்லாரும் துதிங்க. Hallelujah. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. Hallelujah. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நன்றி. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நன்றி. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. கோலின்